ஓகே, சரியான நேரத்தில் இணைந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். ஆஹ் நம்ம இப்போ நம்முடைய பாடத்திற்குள்ளாக போகலாம். இன்னும் இணைய விரும்புகிறவர்கள் அவங்க அவங்க நேரத்தில் இணைந்து கொள்ளட்டும். ஆஹ் நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நம்முடைய ஆன்லைன் அமர்வை நம்ம ஆரம்பிக்கலாம். ஜெபம் பண்ணலாம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த மாலை வேளைக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒரு சிலராக கூடியிருந்தாலும் இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிற காரியங்கள், ஆண்டவரே, வேதத்தை குறித்த ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கத்தக்கதாக நீர் இந்த வேலை எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய நெட்வொர்க் எல்லாத்தையும் இந்த கரத்தில் தருகிறோம். எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நாங்கள் இந்த நேரத்தை செலவழிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய ஆவியானவர் தாமே எங்களோடு கூட இருந்து எங்களுடைய இருதயத்தை திறந்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை ஏற்றபடி புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை உங்களுடைய கரத்திலே தருகிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் எங்கள் மூலமாக மகிமைப்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஓகே, இன்னைக்கு நம்ம 7வது 8வது பாடங்களை நம்ம பார்க்க போகிறோம். போன வாரத்துல செய்திருந்த அளவு இந்த வாரத்துல நீங்க கலந்துரையாடல் எழுதல. சிஸ்டர் உமா மார்ட்டின் அவங்க 7வது பாடத்துக்கும் 8வது பாடத்துக்கும் எழுதியிருந்தாங்க. சிஸ்டர் கீத்து அவங்க 7வது பாடத்துக்கு எழுதியிருக்காங்க, 8வது பாடத்துக்கு எழுதல. வேற யாரும் நீங்க கலந்துரையாடல்ல நீங்க எழுதல. ஆக்சுவலாக கலந்துரையாடல் அப்படி நீங்கள் எழுதிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் தயவுசெய்து உங்களுடைய கலந்துரையாடல் பகுதிக்கான பதிலை நீங்கள் கட்டாயம் பதிவிட வேண்டும் என்று உங்களோட கேட்டுக்கொள்கிறேன். சரி, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா, சிறையிருப்பின் காலம், சிறையிருப்பிலிருந்து மீண்டும் நாடு திரும்பிய காலம். ஸோ 2 காலங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை பழைய ஏற்பாட்டினுடைய 8 காலங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதனுடைய இறுதி பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். பழைய ஏற்பாடு சிறையிருப்பின் காலம், மீண்டும் நாடு திரும்பிய காலம், அதோடு பழைய ஏற்பாட்டினுடைய சரித்திரம் முடிவடைகிறது. ஓகே, சரி, நம்ம படைப்பின் காலம், முற்பிதாக்களின் காலம் அங்கதான் ஆரம்பிச்சோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் யாத்திரையின் காலம் அதுக்குள்ள நம்ம வந்தோம். அதுக்கப்புறம் நம்ம சுதந்திரிப்பின் காலம் அப்படின்னு யோசுவாவுடைய டைமை பார்த்தோம். அதுக்கப்புறம் நியாயாதிபதிகளின் காலம், அது 1 சாமுவேல் 10வது அதிகாரம் வரைக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் ராஜ்யங்களின் காலம், ராஜாக்கள் இஸ்ரவேலிலே ஆட்சி செய்த காலம், அது ஒரு 400 வருடம். அதை பத்தி நம்ம கடந்த அமர்விலே நம்ம கற்றுக்கொண்டோம். அப்ப இது வரைக்கும் நம்ம 6 காலங்களை கடந்த 3 அமர்வுகளிலே நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம 7வது காலமாக சிறையிருப்பின் காலம், அதை சிறையிருப்பின் காலம் சொல்லலாம், இல்லைன்னா நாடு கடத்தப்பட்ட காலம் அப்படின்னு சொல்லலாம். அதை பத்தி நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அதுக்கப்புறம் சிறையிருப்பிலிருந்து அவங்க நாடு திரும்பிய காலம். சரியா? ஓகே, ஸோ சிறையிருப்புல இருந்து அவங்க திரும்ப கானான் தேசத்துக்கு, யூதாவுக்கு திரும்பி வந்தாங்க. இந்த இந்த காலகட்டத்தோட பழைய ஏற்பாட்டினுடைய சரித்திரம் முடிவடைகிறது. நீங்க அப்படியே உங்களுக்கு ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்காகத்தான் இந்த 7 8 காலங்களை நம்ம ஞாபகத்தில் வைத்திருக்கோம். சரி, இன்னைக்கு 7வது பாடத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூதா ஏன் சிறைப்பிடிக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கான காரணங்களை பார்க்க போகிறோம். அப்புறம் யூதா எப்படி சிறைப்பிடிக்கப்பட்டது, ஹவ் இட் ஹேப்பன், அதை பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நாடு கடத்தப்பட்ட வாழ்க்கை, அதாவது சிறையிருப்பின் வாழ்க்கைன்னு சொல்லுவோம். ஆங்கிலத்துல எக்ஸைல் அப்படின்னு சொல்லுவோம், எக்ஸைல் லைஃப், அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும், அந்த காலகட்டத்துல அரசியல்ல எப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். சரியா? ஓகே, இதான் நம்ம 7வது பாடத்துல பார்க்க போறது. 8வது பாடம் நம்ம அவங்க சிறையிருப்பிலிருந்து திரும்பினதை பற்றி பார்க்க போறோம். இது எல்லாம் நம்முடைய ரட்சிப்பின் வரலாறு சம்பந்தமானது. இதுல எப்படி இந்த ரட்சிப்பின் வரலாறுக்கு இந்த காலகட்டங்கள் எல்லாம் உதவி செய்கிறது அப்படிங்கறது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போறோம். ஆண்டவர் எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா படைத்தாரு. ஆனா மனிதன் பாவத்துல வீழ்ந்தான். அதனால கர்த்தர் ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை கொண்டு வருகிறார். ஒருவேளை இந்த ரட்சிப்பின் திட்டத்தை ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல நம்ம பார்க்க ஆரம்பித்தாலும், இந்த ரட்சிப்பின் திட்டம் உலகத்தை தேவன் படைக்கிறதுக்கு முன்னதாகவே அவர் ஏற்படுத்தி இருந்த திட்டம் தான். அந்த திட்டப்படி தான் அவர் ஆபிரகாமை தெரிந்தெடுத்தார். ஆபிரகாமை ஏன் தெரிந்தெடுத்தார்னு கேட்டதாலும், ஆபிரகாமை எதற்காக தெரிந்தெடுத்தாருங்கிறது தான் சரியான பதில், சரியான கேள்வி. அப்போ ஆபிரகாமை தெரிந்தெடுக்கும் போது அவருடைய திட்டத்தை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் அவர் ரிவீல் பண்றாரு. ஆபிரகாமின் சந்ததியை ஒரு தேசமாக மாற்றுகிறார். அதுக்காக அவங்களை எகிப்துக்கு அனுப்பி
அங்க அவங்கள ஒரு பெரிய கூட்டமா மாற்றி மறுபடியுமாக கூட்டிக் கொண்டு வர்றாரு. அது யாத்திரையின் காலமாக வருகிறது. அப்புறம் கானான் தேசத்தை அவங்க சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். அது சுதந்திரிப்பின் காலம். அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க வந்து கர்த்தருக்கு உண்மையாக இருக்கவில்லை. அதுதான் நியாயாதிபதிகளினுடைய காலத்துல நம்ம பார்க்கிறோம். அதை தாண்டி வரும்போது ராஜாக்களுடைய காலத்துக்கு வந்தோம். மக்கள் தான் ராஜா வேணும்னு கேட்டாங்க. கர்த்தர் கொடுத்தாரு. அப்போ கர்த்தர் வந்து தெரியாம தான் கொடுத்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. ஏன்னா மோசே கிட்ட நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும் போதே ஜனங்கள் ராஜா வேணும்னு கேட்டா அந்நியன ராஜாவை வைக்கக்கூடாது, சகோதரருக்குள்ள இருந்து தான் ஒருத்தர் ராஜாவா வரணும்னு சொல்லியிருந்தாரு. அதனால இதெல்லாம் நடக்குங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் எல்லாவற்றையும் அலோவ் பண்ணியிருந்தாரு. எல்லாவற்றையும் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்திக்கிட்டே வந்தாரு. ராஜாக்களுடைய காலத்துல நம்ம வந்து எப்படி ரெண்டு ராஜ்யமா முதல்ல ஒன்றாக இருந்தது, அப்புறம் எப்படி ரெண்டு ராஜ்யமாக பிரிந்தது. அதுல வடக்கு ராஜ்யத்தை அசீரியா ராஜா சிறைப்பிடித்து கொண்டு போனதை பத்தி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் தெற்கு ராஜ்யம், அதான் யூதா, அது மட்டும் தனியா இருந்த காலத்தை பற்றியும் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம வந்து யூதா சிறைப்பிடிக்கப்பட்டதை பற்றி நம்ம பார்க்க போறோம். அதனுடைய தொடர்ச்சியாக மற்ற காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். சரியா? ஓகே, சரி. அப்போ இப்ப நம்ம முதல் விஷயமாக நம்ம எதை கருத்துல கொள்ளணும் அப்படின்னா, கிமு 722 கிமு 722ல அசீரியா ராஜா வந்து அந்த வடக்கு ராஜ்யம் என்று சொல்லப்படுகிற இஸ்ரவேல் ராஜ்யத்தை, அதாவது 10 கோத்திரத்தார் இருந்த அந்த இஸ்ரவேல் ராஜ்யத்தை சிறைப்பிடித்தார். சரியா? சிறைப்பிடித்தாங்கன்னா சும்மா லேசாலாம் இருக்காது, ரொம்ப கொடூரமான ஒரு முறையாக இருக்கும். மக்களை கொன்று குவிப்பார்கள். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் கொள்ளையடிப்பாங்க. அப்புறம் அந்த மக்களையும் அடிமைகளாக பிடித்து கொண்டு போய்விடுவார்கள். அதுதான் சிறைப்பிடிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றது. அப்போ வடக்கு ராஜ்யம் சிறைப்பிடிக்கப்பட்டது. அந்த சிறைப்பிடிக்கப்பட்டு அவங்க 722ல கொண்டு போகப்பட்டு விட்டார்கள். எங்க? அசீரியாவுக்கு. அப்ப அசீரியாவுக்கு கொண்டு போகப்பட்ட 10 கோத்திரம் என்ன ஆச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த அசீரியருடைய திட்டப்படி அவங்க வந்து இவங்களை கொண்டு போய் வேற இடத்துல குடியேற்றுவாங்க. வேற இடத்துல இருக்கிற மக்களை கொண்டு வந்து இந்த 10 கோத்திரத்தார் வாழ்ந்த பகுதியில அவங்க குடியேற்றினாங்க. அப்போ பலமுள்ளவர்கள், வேலை செய்யக்கூடியவர்கள், அவங்களுக்கு பயனுள்ளவங்க எல்லாம் கைதிகளாக அவங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பலவீனமா இருந்தவங்க, வயசானவங்க, அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் அவங்க வந்து கானான் தேசத்துல விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு கொண்டு போய் பயன் இல்லை. அப்போ பிற ஜாதிகள் மக்களை கொண்டு வந்து இங்க வச்சுட்டாங்க. இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இங்க இருந்தவங்க மற்ற ஜாதி மக்கள் கூட திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. போனதுலயும் சிலர் வந்து வேறு ஜாதி மக்களை திருமணம் செஞ்சுட்டு சிலர் திரும்ப சமாரியாவுக்கே வந்தாங்க. சமாரியா என்று ஏன் சொல்கிறோம் என்றால், அவங்களுக்கு அந்த 10 கோத்திரத்தாருக்கு தலைநகரமாக சமாரியா இருந்தது. இந்த சமாரியர்கள் அப்படிங்கிற வார்த்தையை கேட்கும்போது இதை நீங்க யோசிக்கணும். அவங்க பியூர் இஸ்ரேலைட், அதாவது சுத்தமான இஸ்ரவேலர்கள் கிடையாது. அவங்க ஒரு கலப்பட ஜாதியாக மாறிவிட்டார்கள். இப்ப இந்த 10 கோத்திரத்தார் போயிட்டாங்க. அவங்க திரும்பி வந்தாங்களான்னு கேட்டா அதை பத்தி பைபிள் எதுவுமே சொல்லல. போனவங்க போனவங்க தான். அவங்க திரும்பி வந்ததாக நம்ம கையில வரலாறு இல்லை. ஆனா சிலர் திரும்பி வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து அந்த சமாரியாவில் குடியேறி அவங்க கலப்பின ஜனமாக மாறிவிட்டார்கள். அதனால அவங்க வந்து அவங்களுடைய மதமும் கூட கலப்பின மதமாக இருந்தது. அதனாலதான் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்துல சமாரியர்களை மதிப்பதில்லை. சமாரியா பட்டணம் வழியா கடந்து கூட போக மாட்டாங்க. அவங்கள தாழ்ந்த ஜாதின்னு நினைச்சாங்க. அதனாலதான் அந்த சமாரியா ஸ்திரீயும் இயேசுவும் சந்தித்த விஷயம் யோவான் 4ஆம் அதிகாரத்துல ரொம்ப முக்கியத்துவமான ஒரு விஷயம். ஏன்னா சமாரியர்கள்ட்ட யாரும் பேச மாட்டாங்க, அவங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதே மாதிரி அந்த நல்ல சமாரியன் என்கிற அந்த பகுதியில கூட ஒரு யூதர்கள் ஒரு மற்றொரு யூதனுக்கு உதவி செய்யாத நேரத்துல ஒரு சமாரியன் வந்து ஹெல்ப் பண்ணதாக அங்க ஜீசஸ் வந்து ஒரு ஓமைக்கு, அதாவது எக்ஸ்பிளனேஷன், அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு பிறன் யார் என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் போது அந்த சமாரியன், அதாவது ஒரு அந்நியன் தாழ்த்தப்பட்டவன் கூட வந்து ஹெல்ப் பண்ணா அப்படிங்கிறத பத்தி அவர் சொல்லிட்டு இருந்தாரு. அல்ல, பிறன் என்பதற்கு யாருங்கிறதுக்கு தான் அதை சொன்னாரே தவிர சமாரியர்களை உயர்த்துவதற்கோ இல்லை வேற எதற்காகவும் அவர் சொல்லலை. அதை வச்சுக்கோ. இப்போ நம்முடைய கவனம் எங்க இருக்குன்னா, சிறையிருப்பின் காலம் என்று சொல்லும்போது அந்த 10 கோத்திரத்தாரை சிறைப்பிடித்து கொண்டு போன காலத்துக்கு பின்னதாக ஒரு 130 ஆண்டுகள், சரியா, 130 ஆண்டுகள் வந்து இந்த யூதா கோத்திரம் மட்டும் தனியா இருந்துச்சு. அவங்க மட்டும் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். சாலமோனுடைய தாவீதினுடைய சந்ததியார் ஆட்சி செய்து கொண்டு வந்தார்கள். அதை நம்ம ஏற்கனவே வந்து
ஒரே டைனாஸ்டி, ஒரே வம்சம் வந்து இஸ்ரவேலை ஆட்சி செய்தது அப்படிங்கிறத பத்தி நம்ம ஏற்கனவே நம்ம வந்து அதை போன வாரத்துல நம்ம பார்த்தோம். இப்போ இவங்க வந்து சிறைப்பிடிக்கப்பட்டு போகிறார்கள். சரியா? ஓகே. யார் இவங்களை சிறைப்பிடிச்சிட்டு போறா அப்படின்னா பாபிலோன் ராஜா வந்து சிறைப்பிடிக்கிறார். ஏன், எதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கிறோம். இப்ப சிறைப்பிடிக்கப்பட்டார்கள் என்று சொல்லும்போது நம்ம அந்த 10 கோத்திரத்தாரை பற்றி நம்ம யோசிக்கவே இல்லை. இந்த 2 கோத்திரம், தெற்கு ராஜ்யம் என்று சொல்லப்படுகிற யூதாவில் இருந்த 2 கோத்திரத்தாரை பற்றி தான் நம்ம வந்து பேசுறோம். அதுல மெயின் கோத்திரம் வந்து யூதா கோத்திரம். யூதா, அது ரொம்ப, அதனாலதான் அதை வந்து யூதாவிற்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதான் அவங்க கூட இருந்தது வந்து பெஞ்சமின் கோத்திரம். இந்த 2 கோத்திரம் தான் இப்போ நம்முடைய கவனத்துக்கு வருகிறது. இவங்க என்ன நடந்துச்சு, எப்படி சிறைப்பிடிக்கப்பட்டார்கள்ங்கிறத பார்க்கலாம். இப்ப நம்ம ராஜாக்களை பத்தி படிக்கும்போது நம்ம வந்து யோசியா ராஜாவை பத்தி படிச்சிருப்போம். இவர் வந்து கடைசி பின்னால இருந்து நீங்க போனீங்கன்னா 5வது ராஜா. சரியா? ஓகே. அப்ப முன்னால இருந்து வந்தீங்க அப்படின்னா பிரிந்த ராஜ்யத்துல இவர் வந்து ஒரு 15வது ராஜாவாக இருக்கணும். ஏன்னா 20 ராஜா நம்ம சொல்லியிருந்தோம். ரைட்? ஓகே. இவர் எப்போ ஆட்சி செய்தார்னா கிமு 609 வரைக்கும் ஆட்சி செய்தார். சரியா? ஓகே. ஸோ அப்போ இந்த முதல் படையெடுப்பு அப்படின்னு நம்ம தலைப்பு போட்டு எகிப்திய படையெடுப்புன்னு போட்டிருக்கோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கடைசி காலகட்டத்தில் எகிப்தியருடைய ஒரு தலையீடு உள்ள வந்துச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யோசியா ராஜா ஒரு நல்ல ராஜா. நான் வந்து உங்களுக்கு போன தடவை ஒரு PDF ஃபைல் கூட போட்டிருந்தேன். அதில் நீங்க ராஜாக்களை பத்தி பார்க்கலாம். கடைசில இருந்து யூதாவை ஆண்ட ராஜாக்கள்ல கடைசில இருந்து 5வது ராஜா தான் இந்த யோசியா ராஜா. இவர் ஒரு நல்ல ராஜா. சரியா? ஓகே. இந்த ராஜா கொல்லப்பட்டார். எப்படி கொல்லப்பட்டாருன்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, எகிப்து வந்து எங்க சொல்லலாம், வட என்ன தென்கிழக்குல இருக்கு. நம்ம இஸ்ரேல் தேசத்துக்கு தென்கிழக்குல வந்து எகிப்து இருக்கு. எகிப்துல இருந்தா இவங்க கானானுக்கு வந்தாங்க. அந்த எகிப்துல இருக்கிற பார்வோன் ராஜா அவர் எங்கேயோ ஒரு சண்டைக்கு போறார். அப்போ போகும்போது அந்த இஸ்ரவேலை தொடுகிற மாதிரி அவர் போறார், டிராவல் பண்ணி போறார். அப்போ போகும்போது யோசியா ராஜா அவர்கிட்ட சண்டைக்கு போறார். அப்ப அந்த பார்வோன், அவர் பேர் பார்வோன் நேகோ, அந்த பார்வோன் என்ன சொல்றாருன்னா யோசியா ராஜாக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. இந்த மாதிரி என்னைய கத்தர் அனுப்புறாரு, இந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும். அவன் வந்து ஒரு புறஜாதி ராஜா, ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா கத்தர் இனி அனுப்புறாரு, நீ வந்து இதுல குறுக்கிடாதே அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி அனுப்புறான். யாருக்குன்னா யோசியா ராஜாக்கு. ஆனா யோசியா ராஜா என்ன பண்றாருன்னா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் அவங்ககிட்ட சண்டைக்கு நிக்கிறார். யாருக்கிட்ட? பார்வோன் நேகோ கிட்ட. இதை வந்து யோசியா ராஜா ஆக்சுவலா செய்திருக்க கூடாது. அவன் வேற கத்தர் இனி அனுப்புறாருன்னு வேற சொல்றான். அந்நியன் தான், ஆனா சொல்றான். இவர் போய் சண்டைக்கு போனாரு. அந்த சண்டையில யோசியா கொல்லப்பட்டார். யோசியா அனாவசியமா போய் அவர் செத்து போயிட்டார். ஓகே. பார்வோன் நேகோ அவன் போயிட்டு இருக்கான். அவன் இந்த தீரு சீதோன் சைடுக்கு நேரா போய் அங்க சண்டை போட போயிட்டு இருக்கான். போகும்போது வழியில யோசியா இந்த மாதிரி தேவையில்லாம மரணத்தை தழுவுகிறார். ஸோ யோசியா செத்து போனோடனே அவன் போயிட்டான். எங்க போயிட்டான்னா அவன் போய் சண்டை போட வேண்டிய இடத்துக்கு அவன் போயிட்டான், இந்த பார்வோன் நேகோ. அப்போ மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, யோசியாவுடைய மகன் யோவாகாஸ் அப்படின்னு சொல்ற ஒருத்தரை ராஜாவா மாத்துறாங்க. சரியா? ஓகே. இதுதான் யோசியாக்கு அடுத்ததாக வந்த ராஜா. இவரை வந்து 609 மக்கள் ராஜாவா மாத்தினாங்க. அந்த பார்வோன் நேகோ என்ன பண்றான்னா சண்டை போட்டு முடிச்சுட்டு திரும்பி வர்றான். திரும்பி வரும்போது ஏற்கனவே அவன் யோசியாவை கொண்டுட்டு போயிருக்கான் இல்லையா, அதனால வந்து இந்த யூதா எப்படி இருக்குன்னு பார்க்க வர்றான். வரும்போது அங்க யோவாகாஸ் ராஜாவா இருக்காரு. அவர் கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் ராஜாவா இருந்திருப்பாருன்னு கணக்கிடுகிறார்கள். வந்து இந்த யோவாகாசை சிறைப்பிடித்து கொண்டு போகிறான். சரியா? பிடிச்சிட்டு போறான். யார? யோசியாவுடைய மகன் யோவாகாஸ். அப்போ அந்த யோவாகாஸ்க்கு அண்ணன் ஒருத்தர் இருந்திருக்கான். அவன் பேரு வந்து உண்மையான பேரு எலியாக்கீம். சரியா? அந்த எலியாக்கீமுக்கு யோயாக்கீம் அப்படின்னு பேரு கொடுத்து அவனை யூதாவுக்கு ராஜாவாக்கிட்டு நேகோ போயிட்டார். சரியா? இந்த மாதிரி ஒருத்தனை சிறைப்பிடிச்சிட்டு இன்னொருத்தனை ராஜாவா வச்சுட்டாங்கனால என்ன அர்த்தம்னா, அந்த புதியதாக நியமிக்கப்பட்ட ராஜா வந்து யார் அவனை ராஜாவாக நியமித்தாங்களோ அவங்களுக்கு கப்பம் கட்ட வேண்டும். சரியா? ஓகே. அப்படிதான் இந்த எலியாக்கீமை யோயாக்கீம் அப்படின்னு பேரை மாத்தி அவரை ராஜாவா மாத்திட்டு பார்வோன் நேகோ யோவாகாசை தூக்கிட்டு போயிட்டார், கைதியாக தூக்கிட்டு போயிட்டார். சரியா? ஓகே. இதை நீங்க வந்து 2 நாளாகமத்துல வாசிக்கலாம். சரியா? ஓகே. ஸோ இப்போ இந்த யோவாகாசுடைய ஆட்சி காலம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா ஒரு 3 மாதம். சரியா? யோசியா அவர் ஒரு கிட்டத்தட்ட லாங் பீரியட், ஒரு 40 ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்காரு.
இப்போ அவர் செத்து போயிட்டாரு. யோவாகாஸ் வந்து ஒரு 3 மாசம் ஆட்சி பண்ணதுக்கு அப்புறம் அவரை கைதியா பிடிச்சிட்டு யோசியாவுடைய இன்னொரு மகன் அவனை யோயாக்கீம்ங்கிற பேர்ல பார்வோன் நேகோ ராஜாவாக்கிட்டு அவர் போயிடுறாரு. இதுதான் யூதாவுக்கு நடந்த முதல் பாதிப்பு. இதுவரைக்கும் எல்லாம் அமைதியா போயிட்டு இருந்துச்சு. வெளிநாட்டுல இருந்து யாரும் அவங்களை எதுவும் பண்ணல. இதுதான் முதல் முறையாக ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கிறது. ஓகே, அடுத்த ஸ்டெப்ல என்ன நடக்குன்னு கேட்டாச்சுன்னா, இரண்டாவது படையெடுப்பு. இந்த இரண்டாம் படையெடுப்புன்னு சொல்லும் போது இது வந்து பாபிலோனியர்களை பொறுத்த வரைக்கும் முதல் படையெடுப்பு. ஓகே, அவர் போனதுக்கு அப்புறம் அது வந்து 609ன்னு பார்த்தோம். 605ல கிமு 605ல நேபுகாத் நேச்சார் அங்க போறாரு. எங்க போறாருன்னா பார்வோன் கிட்ட சண்டை போடுறதுக்கு எகிப்துக்கு போறாரு. ஓகே, போய் அங்க சண்டை போட்டு எகிப்த ஜெயிச்சிட்டார். எகிப்த பார்வோன் ஜெயிச்சிட்டாருன்னா இப்போ யூதா எங்க இருக்குன்னு கேட்டாச்சுன்னா பார்வோனுக்கு கப்பம் கட்டுகிற அடிமை நாடாக இருக்கிறது. அதனால பார்வோனையே ஜெயிச்சு யூதா அந்த எகிப்தை கைப்பற்றிட்டாருன்னா எகிப்துக்கு கீழே இருக்கிற எல்லா நாடுகளும் ஆட்டோமேட்டிக்கா பாபிலோன் ராஜாக்கு கீழே வந்துடும். ஸோ இப்போ யூதா பாபிலோனியாவினுடைய ஆட்சிக்கு கீழான ஒரு நாடாக மாறிவிட்டது ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னா பார்வோன் கைது செய்ய பார்வோனை ஜெயிச்ச உடனே யூதா வந்து அவருடைய கைக்கு போயிடுச்சு, நேபுகாத் நேச்சாருடைய கைக்கு. அப்போ நேபுகாத் நேச்சார் அந்த எகிப்துல இருந்து ரிட்டர்ன் ஆகிறாரு பாபிலோனுக்கு. நீங்க அந்த மேப்பை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எகிப்து எங்க இருக்குது? இஸ்ரவேல் வழியாக அவர் அப்படியே கிழக்க போனார்னா கிழக்க வந்து பாபிலோன் இருக்கு. ஸோ பாபிலோனுக்கு போற வழியில அவர் அப்படியே எருசலேமுக்கு வர்றாரு. வந்து எதெல்லாம் எடுக்க முடியுமோ அவருக்கு தேவையான சில பணங்கள் பொக்கிஷங்கள் எல்லாம் அவர் எடுத்துக்கிறாரு. அப்படி எடுக்கும்போது என்ன இப்போ அடிமை நாடாக மாறிவிட்டது. இந்த யூதர்கள் நல்ல அறிவு திறமை உள்ளவர்கள். அதுல புத்திசாலியான வலிமையான நல்ல பணக்காரர்களா இருந்த நோபல்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, பிரபுக்கள் குலம், அந்த மாதிரி கொஞ்சம் பேரை பிடிச்சிட்டு போயிட்டார். பாபிலோனுக்கு பிடிச்சிட்டு போயிட்டார். நமக்கு தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கதையெல்லாம் தெரியும். அவங்களை எப்போ நேபுகாத் நேச்சர் சிறை பிடிச்சிட்டு போனார்னா அவர் வந்து 605ல சிறை பிடிச்சிட்டு போனார், கிமு 605ல. அப்போ அங்க ராஜாவா இருந்த யோயாக்கீமை அவர் எதுவுமே பண்ணல, போயிட்டார். சரியா, யோயாக்கீமை விட்டுட்டு போயிட்டாரு. அவன்கிட்ட இருந்து எதெல்லாம் எடுக்க முடியுமோ எடுத்துட்டு கொஞ்சம் பேரை மட்டும் பிடிச்சிட்டு போயிட்டார். இது வந்து முதலாவது பாபிலோனிய படையெடுப்பு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து இந்த யோயாக்கீம் 11 வருஷம் ராஜாவா இருந்திருக்காரு. அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 7 வருஷம் அவர் ராஜாவா இருந்த பிறகு இவரு அந்த நேபுகாத் நேச்சாருக்கு விரோதமா சில காரியங்களை பண்ணிட்டார். அதனால என்ன கப்பம் கட்டுறது இந்த மாதிரி சில விஷயங்கள்ல அவர் தவறு செய்து விட்டார். அதனால என்ன நடந்துச்சுன்னா நேபுகாத் நேச்சார் திரும்ப வந்தார், கோவத்துல வந்தார். வந்து நீ எனக்கு அப்பமா கட்டலன்னு சொல்லி எருசலேமை கொள்ளடிச்சு அரண்மனையில இருந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு இந்த யோயாக்கீமை சங்கிலியில கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டார். சரியா, ஓகே. ஸோ வேற யாரையாவது ராஜாவா மாத்தினாருன்னா யாரையும் ராஜாவா மாத்தல, அவர் பாட்டு போயிட்டார். இந்த வழக்கமா இந்த மாதிரி வர்றவங்க ராஜா பிடிச்சிட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. பார்வோன் நேகோ வந்து இன்னொரு ராஜா வச்ச மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப நடக்கும். உடனே போயிட்டாங்க, யோயாக்கீம் போயிட்டாரு. இதான் இரண்டாவது பாபிலோனிய படையெடுப்பு. இது எப்போ நடக்குதுன்னா 11 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது 609ல இருந்து 11 வருஷம்னு வச்சுக்கோங்க. அப்போ கிட்டத்தட்ட வந்து அந்த 598 அந்த மாதிரி டைம்ல இவர் வந்து பிடிச்சிட்டு போயிட்டார். ஓகே, சரி. இப்போ 18 வயசுல யோயாக்கீமுக்கு ஒரு மகன் இருந்தான், யோயாக்கீம். அவனை தான் சிறைப்பிடித்து கொண்டு போயிருக்காரு. அவனுக்கு ஒரு மகன் 18 வயசுல இருந்தான். அவன் பேரு யோயாக்கின். சரியா, ஓகே. இந்த யோயாக்கீனை மக்கள் ராஜாவாக்கிட்டாங்க. அந்த யோயாக்கீமை பிடிச்சிட்டு போன உடனே ராஜாவுடைய மகனை பிடிச்சி இவங்க உடனே ராஜாவாக்கிட்டாங்க. ஒரு 3 மாசம் கழிச்சு அவர் வர்றார். யாரு? நம்ம நேபுகாத் நேச்சார் வர்றாரு. இதெல்லாம் இந்த 3 மாசம். சரியா, ஓகே. வந்து இந்த யோயாக்கீனை சிறைப்பிடிச்சிட்டு போறாரு. சரியா, ஓகே. அவங்க அப்பாவை ஏற்கனவே பிடிச்சிட்டு போனாரு, இப்ப யோயாக்கீனையும் பிடிச்சிட்டு போறாரு. அப்படி பிடிச்சிட்டு போகும்போது இந்த யூதா தேசத்துல இருந்து ஒரு 10,000 பேரை சேர்த்தே சிறை பிடிச்சிட்டு போறார். அப்படி கொண்டு போகும்போது அந்த 10,000 பேர் கூட்டத்தில் இருந்த ஒருவர் தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி. எசேக்கியேல் தீர்க்கதரிசியை சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு அவர் கொண்டு போனது 2வது பாபிலோனிய படையெடுப்புல இது நடக்குது. இதை பத்தி நீங்க வாசிக்கணும்னா 2 ராஜாக்கள் 2 நாளாகமத்துல எல்லாம் வாசிக்கலாம். அப்படி அவர் ஒரு முதல்ல யோயாக்கீமை கொண்டு போனாரு. ஒரு 3 மாசம் கழிச்சு வந்து அவர் யோயாக்கீம் அந்த 18 வயசு பையனை கொண்டு போறாரு. சரியா, ஓகே. யோயாக்கீனுக்கு 18 வயசுல கல்யாணம் ஆகி பிள்ளைங்க இருந்துச்சு. சரியா, ஓகே. அப்படி கொண்டு போகும்போது
இந்த யோயா கீனுடைய சித்தப்பா, அதாவது என்னன்னா யோயா கீம், அந்த சித்தப்பாவை, அதாவது அவன் பேரு சிதேக்கியா. அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சிதேக்கியாவை யூதால ராஜாவாக்கிட்டு போயிட்டாரு. இந்த ராஜாவாக்கிட்டு போறாங்கன்னா உடனே அடுத்தாப்புல இவங்களுடைய வேலை என்ன கேட்டா, இவங்க வந்து கப்பம் கட்டி அந்த ராஜா சொல்றபடிலாம் இவங்க செய்யணும். சரியா? ஓகே. முதல்ல தானியேல் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் நோபல் பீப்புளை கொண்டு போயிருக்கான், கொஞ்சம் செல்வத்தெல்லாம் கொண்டு போயிருக்கான். இப்போ அவன் கோவத்துல வந்ததுனால நல்லாவே கொள்ள அடிச்சுட்டு ஒரு 10,000 கைதிகளை பிடிச்சிட்டு ராஜாவை மாத்திட்டு யோயாக்கீனையும் நேபுகாத்நேச்சர் பிடிச்சிட்டு போயிட்டார். இது 2வது படையெடுப்பு. இப்போ நீங்க வந்து ஒரு சின்ன வரலாறு பார்த்தீங்கன்னா, யோசியா ராஜா 640 இருந்து 608 வரைக்கும் ஒரு 32 33 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காரு. இவர் அதுக்கு முன்னாடி இந்த ராஜாவுடைய மகன். சரியா? ஓகே. அதனாலதான் மகன் போட்டோன்னா முன்னால இருக்கிறவருக்கு மகன். இவர் ஒரு நல்ல ராஜா. ஆனா அனாவசியமா போய் பார்வநேக கூட மோதினதுனால இவர் வந்து செத்து போயிட்டார். உடனே மக்கள் என்ன பண்ணாங்க, யோவாகாசை வந்து ராஜாவா மாத்தினாங்க, மக்கள் மாத்தினாங்க. எப்பன்னா 608ல. ஸோ பார்வோநேகோ திரும்பி வர்ற வழியில இந்த யோவாகாஸ் 3 மாசம் தான் இருந்தாரு. ஆனா அவர் ஆரம்பமும் கெட்ட ராஜாவா தான் இருந்தாரு, முடிவும் அவர் கெட்ட ராஜாவா தான் இருந்தாரு. அவரை பார்வோநேகோ கைது பண்ணி கொண்டு போறாரு. அப்படி கொண்டு போகும்போது எலியாக்கீமை யோயாக்கீம் அப்படிங்கிற பேர்ல ராஜாவாக்கிட்டு போயிட்டார். சரியா? இவரு 11 வருஷம் ஆட்சி பண்றாரு. 608ல இருந்து 597 வரைக்கும் இவர் வந்து ஆட்சி பண்றாரு. சரியா? ஓகே. அப்பதான் ஏதோ ஒரு தப்பு பண்றாரு. நேபுகாத்நேச்சர் கோவத்துல திரும்பி வந்து யோயாக்கீமை புடிச்சிட்டு போயிட்டாரு. இந்த யோயாக்கீம் யாரு? யோசியாவுடைய மகன். சரியா? யோவாகாசும் யோசியாவுடைய மகன் தான், யோயாக்கீமும் யோசியாவுடைய மகன் தான். அப்படி பிடிச்சிட்டு போன உடனே மக்கள் என்ன பண்றாங்க, யோயாக்கீம் உடைய மகனை, சரியா? ஓகே, அவன் பேரு யோயாக்கீம், அவனை ராஜாவாக்குறாங்க. அவனும் கெட்ட ராஜா தான். பாருங்க, யோசியா நல்ல ராஜா, பிள்ளைங்க எல்லாம் கெட்டவங்க. கடைசி 4 ராஜாக்கள் கெட்ட ராஜாக்கள். அதுல 3 பேரு யோசியாவுடைய பிள்ளைங்க, ஒருத்தன் பேரப்பிள்ளை. சரியா? சரி. ஸோ இந்த யோயாக்கீன் 3 மாசம் ஆட்சி பண்ணும்போது நேபுகாத்நேச்சர் திரும்பி வர்றாரு. யோயாக்கீனை சிறைப்பிடிச்சிட்டு போயிடுறாரு. அந்த காலத்தில் இருந்த தீர்க்கதரிசிகள் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆபகுக், செப்பனியா, எரேமியா, எசேக்கியேல், இவங்கெல்லாம் இந்த காலத்துல இருந்த தீர்க்கதரிசிகள். சரியா? ஓகே. இதை வாசிக்கணும் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு சார்ட் போட்டிருக்கல, அந்த பகுதிகளில் இவங்களை பத்தி சொல்லியிருக்கு. ஸோ யோயாக்கீனை அவர் சிறைப்பிடித்துட்டு போகும்போது, யோயாக்கீன் யாரு? யோசியாவுடைய கிராண்ட்சன். அவனை பிடிச்சிட்டு போகும்போது யோசியாவுடைய இன்னொரு மகனான சிதேக்கியாவை ராஜாவாக்கிட்டு போயிடுறாரு. சரியா? ஓகே. சரி. இந்த சிதேக்கியா தான் கடைசி ராஜா. அவரு கிட்டத்தட்ட ஒரு 11-12 வருஷம் ராஜாவா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் எருசலேம் முற்றிலும் அழிக்கப்படுகிறது. இந்த சிதேக்கியா பண்ணின தப்புனால, சிதேக்கியாவும் அதே மாதிரி தான் ராஜாவுக்கு கப்பம் கட்ட மாட்டேன்னு எதிர்த்து நிற்கிறான். அப்ப எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, இல்ல இது ஆண்டவருடைய திட்டம், நீ அடங்கி போன்னு சொல்றாரு. சிதேக்கியா கேட்கல. அப்போ நேபுகாத்நேச்சர் ரொம்ப கோபமா திரும்பி வர்றாரு. சிதேக்கியா தப்பிச்சு ஓடுறதுக்கு முயற்சி பண்றாரு. ஆனா நேபுகாத்நேச்சருடைய படை அவரை விரட்டி பிடிச்சு சிதேக்கியாவுடைய பசங்களை அவன் கண்ணு முன்னாடியே வெட்டி போட்டு சிதேக்கியாவுடைய கண்ணை தோண்டி எடுத்துட்டு சிதேக்கியா கையில வெங்கல விலங்க மாட்டி பாபிலோனுக்கு கொண்டு போறாங்க. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, எருசலேமுடைய கோட்டை சுவரை இடிச்சு எருசலேம் தேவாலயத்தை முற்றிலுமா எரிச்சு அங்கிருந்த எல்லாத்தையும் கொள்ள அடிச்சு, அரண்மனையெல்லாம் மொத்தமா கொள்ள அடிச்சு எல்லா மக்களையும் சிறைப்பிடிச்சிட்டு போறாங்க. சரியா? அப்படி சிறைப்பிடிச்சிட்டு போகும்போது கொஞ்சம் மக்கள் தப்பிச்சு அங்கிருந்து எய்ப்துக்கு நேரா ஓடி போறாங்க. சரியா? அப்படி ஓடி போன கூட்டத்துல எரேமியாவும் எய்ப்துக்கு நேரா ஓடி போயிறாரு. அவர் எய்ப்துக்குள்ள போகல, எய்ப்துக்கு நேராக அவர் ஓடி போனதுல ஒருத்தர். அப்படி ஓடி போன நேரத்துலதான் புலம்பல் புக்கை வந்து தேவாலயம் அழிக்கப்பட்டதை யோசித்து புலம்புகிறார் எரேமியா. அதான் எரேமியாவினுடைய புலம்பல். சரியா? இதான் கடைசி 5 ராஜாக்கள். இவங்களை பத்தி வரலாறு பார்த்தீங்கன்னா, யோசியா, அவருடைய 3 மகன்கள், 1 2 3, ஒரு பேரன், யோயாக்கீன் வந்து பேரன். இதை பத்தி நம்ம வந்து ஏற்கனவே நம்ம போட பார்த்தோம். அதே விஷயங்களை தான் இங்க போட்டிருக்கேன். யோசியா வந்து 640 இருந்து 608 வரைக்கும் இருந்தாரு. அவருடைய மகன் தான் யோவாகாஸ். சரியா? சன் ஆஃப் யோசியா 608ல இருந்தாரு. அதுக்கப்புறம் யோயாக்கீம், இதை பார்வோநேகோ அப்பாயிண்ட் பண்ணவர். அவனுடைய ஒரிஜினல் பேர் வந்து எலியாக்கீம். அவனை யோயாக்கீம்னு மாத்தினாரு. இவனை யாருன்னா யோசியாவுடைய மகன் தான். இவர் ஒரு 11 வருஷம் ஆட்சி பண்ணாரு. நேபுகாத்நேச்சர் 2வது வந்து இவரை சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டாரு. அப்படி போன உடனே இவர் யோயாக்கீனுடைய மகன், சரியா? ஓகே, அவன் பேரு யோயாக்கீன். கீன் ஒரு எழுத்து தான் வித்தியாசம். சன் ஆஃப் யோயாக்கீன். இவனை மக்கள் ராஜாவாக்குறாங்க. நேபுகாத்நேச்சர் திரும்பி வந்து இவனை சிறைப்பிடிச்சிட்டு போறாரு. அப்படி போகும்போது சிதேக்கியாவை ராஜாவாக்கிட்டு போயிடுறாரு. அவன் யாரு? யோசியாவுடைய மகன்.
இதான் அந்த கடைசி காலகட்டம். இப்ப இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன பாக்குறீங்கன்னா, நான் எல்லோ கலர்ல போட்டிருக்கேன். யோசியா, யோயாக்கீம், சரியா, அதுக்கப்புறம் யோயாக்கீம். இந்த 3 கலரை மட்டும் ஏன் மஞ்சள் கலர்ல போட்டிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, கீழே எழுதியிருக்கேன். கீழே என்ன எழுதியிருக்கேன்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்டுச்சுன்னா, யோசியா ராஜாவுடைய மகன் யோயாக்கீம், யோயாக்கீமுடைய மகன் யோயாக்கீம். இந்த யோயாக்கீனுடைய வம்சத்துல வந்தவர் தான் செருபாபேல். செருபாபேலை பத்தி நம்ம பேசுவோம். ஸோ செருபாபேல் ரொம்ப முக்கியமானவர். இந்த செருபாபேல் தலைமையில தான் மக்கள் விடுதலையாகி திரும்பி வருவாங்க. அதனால இது அடுத்த லெசன்ல செருபாபேல் முக்கியமா வருவாரு. இவர் யாருன்னு கேட்டா, இவரும் தாவீதின் வம்சத்தில் வந்தவர் தான். யோசியா ராஜாவுடைய வம்சத்தில் வந்த ஒருவர் தான் இந்த செருபாபேல். இப்ப யோசியா, யோயாக்கீம், யோயாக்கீன், அதுக்கப்புறம் பின்னாடி செருபாபேல் வர்றார். இந்த யோயாக்கீனை பத்தி பாத்தீங்கன்னா, அவன் 3 மாசம் ஆட்சி பண்ணும்போது பாபிலோன் ராஜா பிடிச்சிட்டு போயிடுறாரு. ஆனா பிற்காலத்துல சிறையிருப்புல இருக்கிற காலத்துல இந்த யோயாக்கீனை ராஜா விடுதலையாக்கி அவன் ராஜாவுடைய டேபிள்ல சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லி எரேமியா தன்னுடைய புஸ்தகத்தினுடைய கடைசியில குறிப்பிடுகிறார். அப்படின்னா யோயாக்கீனுக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைச்சிச்சு அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இந்த யோயாக்கீனுடைய வம்சத்தில் வந்தவர் தான் இந்த செருபாபேல். சரியா, இது நம்ம வரலாற்றை படிக்கும்போது இதை புரிந்து கொள்ள வேண்டும். சரியா, ஓகே. திரும்ப அதே டீட்டெயில் தான் கொடுத்துருக்கேன். யோசியா பார்வோனால கொல்லப்பட்டாரு. அவர் 32 வருஷம் ஆட்சி பண்ணாரு. அவருடைய மகன் யோவகாச மக்கள் ராஜாவாக்குனாங்க. 3 மாசம் ஆட்சி செஞ்ச போது பார்வோன் அவனை கைதியா இழுத்து கொண்டு போயிட்டாரு. அந்த யோயாக்கீமுடைய அண்ணன், அவன் பேர் எலியாக்கீம். அவன் ஓகே, யோவகாசுடைய அண்ணன் எலியாக்கீம யோயாக்கீம்னு பேரை மாத்தி பார்வோன் இவனை ராஜாவா அப்பாயிண்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. இவர் ஒரு 11 வருஷம் ஆட்சி பண்ணாரு. இவருடைய மகன் தான் இந்த யோயாக்கீம். பாபிலோனிய படையெடுப்பு 2வது படையெடுப்புல இவனை கைது செஞ்சு நேபுகாத்நேச்சர் கொண்டு போயிட்டாரு. உடனே மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த யோயாக்கீம், அவனுக்கு ஒரு 18 வயசு, அவனை ராஜாவாக்கிட்டாங்க. அவன் ஒரு 3 மாசம் ஆட்சி செய்யும் போது பாபிலோன் ராஜா திரும்பி இவனை பிடிச்சிட்டு போயிட்டாரு. அப்பதான் சிதைக்கியாவை பாபிலோன் ராஜா ராஜாவாக்குறாரு. பாத்தீங்கன்னா இந்த யோவாகாஸ், இந்த யோயாக்கீம், இந்த சிதைக்கியா 3 பேரும் யோசியாவுடைய பிள்ளைங்க. இந்த யோயாக்கீன் யோயாக்கீமுடைய மகன். எல்லாத்தையும் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டு இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் குழப்பம் இல்லாம இருக்கும். சரியா, ஓகே, சரி. இந்த யோயாக்கீனை பத்தி பார்க்கும்போது இவனை சிறைப்பிடித்து கொண்டு போனார். ஆனா பிற்காலத்துல இவன் விடுதலையாக்கப்பட்டு ராஜாவினால், பாபிலோன் ராஜாவினால் மரியாதையாக நடத்தப்பட்டார். அதை எரேமியா புக்ல நீங்க கடைசியில வாசிக்கலாம். அவருக்கு அந்த பாபிலோன் ராஜாவுடைய பந்தியிலே, அவருடைய மேசையிலே சாப்பிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி, 3வது பாபிலோனிய படையெடுப்பு. ஓகே, இது என்ன நடந்துச்சுன்னா, இதை ஏற்கனவே சொல்லிட்டேன். சிதேக்கிய ராஜா பாபிலோன் மன்னருக்கு எதிராக கலகம் செஞ்சாரு. அதனால நேபுகாத்நேச்சார் படையோட எருசலேமுக்கு அதை முற்றுகை போட்டு முற்றிலும் அழிச்சிட்டார். ஆனா இந்த காரியத்தை பத்தி எரேமியா தீர்க்கதரிசி திரும்ப திரும்ப சொல்லியிருந்தார். நீங்க தப்பான வாழ்க்கை வாழ்றீங்க, மனம் திரும்புங்க, அதே மாதிரி கத்தர் வச்சிருக்கிற விதத்துல நீங்க அடங்கி நடங்கலாம் சொன்னாரு. ஆனா எரேமியா சொன்னதை சிதேக்கியாவோ யூதா மக்களோ கேட்கல. அப்ப அதன் காரணமாகத்தான் இவர்கள் சிறையிருப்புக்குள் போனார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதான் 3வது படையெடுப்பு. சிதேக்கியா ராஜா தப்பிக்க முயன்றாரு. ஆனா பிடிக்கப்பட்டு சங்கிலினால கட்டப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டார். அவர் கண்களுக்கு முன்பதாக அவரது மகன்களை கொன்றனர். பின்னர் அவரது கண்களை தோண்டி எடுத்து விட்டனர். இதான் அவருடைய ரொம்ப மோசமான ஒரு முடிவு. சரியா, ஓகே, சரி. இப்போ 3ஆம் படையெடுப்புல என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, எருசலேமுடைய கோட்டை சுவர்கள் எல்லாமே அழிக்கப்பட்டுச்சு. அதுதான் நம்ம அலங்கம்னு சொல்லுவோம். அலங்கம் என்றால் கோட்டை சுவர். கோட்டை சுவர் எல்லாம் இடிக்கப்பட்டு விட்டது. தேவனுடைய ஆலயத்தை தரைமட்டமா இடிச்சு எரிச்சிட்டாங்க. சரியா, ஏன் எரிச்சாங்க அப்படின்னா, சாலமோன் நிறைய தங்கத்தெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் எடுக்கிறதுக்காக கம்ப்ளீட்டா இடிச்சு அவ்வளவு தங்கத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. சரியா, அந்த எருசலேம்ல இருந்த எல்லா வேல்யூபிள் திங்ஸும், எல்லா பொக்கிஷமும் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டுச்சு. நீங்க பின்னாடி வாசித்திருப்பீங்க. தேவாலயத்துல இருந்து எடுத்துட்டு வந்த பொருட்கள், அந்த பாத்திரங்கள் எல்லாம் அங்க ஒரு ராஜா யூஸ் பண்ணும் போதுதான் மெனே மெனே தெக்கையில் உப்பார்சின்னு ஒரு கை செவுரில் எழுதிச்சு. சரியா, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப யூதாவில இருந்த தலைவர்கள் எல்லாம் ரொம்ப முரட்டுத்தனமா கொண்டுட்டாங்க. மிச்சம் இருந்த மக்கள் எல்லாம் சிறைப்பிடிச்சிட்டு போனாங்க. ஆனா கொஞ்சம் பேர் பாபிலோனுக்கு ஓடினாங்கன்னு சொன்னேன். அப்போ கிமு 586 எருசலேம் கொடூரமாக வீழ்த்தப்பட்டது, அழிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா, ஓகே, இதான் சிறையிருப்பினுடைய காலம். ரைட். இப்ப எதுக்காக இவங்க சிறையிருக்கு போனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே, இதுக்கு முன்னாடி சொல்லிடுவோம். யூதா மக்கள் எல்லாருமே பாபிலோனுக்கு போகல, கொஞ்சம் பேர் எகிப்துக்கு ஓடி போயிட்டாங்க சொன்னேன். தீர்க்கதரிசி எரேமியா இந்த எகிப்துக்கு ஓடின கூட்டத்தோட தான் அவர் போனாரு. எகிப்து எல்லை வரைக்கும் போனாருங்கிறதுக்கு எரேமியால நோட்ஸ் இருக்குது. இந்த எரேமியா தீர்க்கதரிசி
தேவாலயம் அழிக்கப்பட்டதை நினைத்து வருந்தி எழுதின ஒரு புலம்பல் பாடலாக இந்த புலம்பல் புஸ்தகம் இருக்கிறது. சரியா? ஓகே, சரி. இப்போ அடுத்தாப்புல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, ஏன் கடத்தப்பட்டாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் இவர்களுடைய விக்கிரக ஆராதனை. அதான் முக்கியமான காரணம். எதனால இந்த 10 கோத்திரம் சிறைப்பிடிக்கப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, அதுவும் விக்கிரக ஆராதனை. கர்த்தர் நல்ல தெளிவா சொல்லியிருந்தாரு, என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஆனா இவங்க பக்கத்துல இருந்த ஜாதிகளை அழிக்காமல் விட்டது மட்டும் இல்லாம அவங்கள ஃபாலோ பண்ணி அந்நிய தேவர்களையும் வணங்கினார்கள். அதனுடைய விளைவாகத்தான் அவங்க சிறைப்பிடிக்கப்பட்டு போனார்கள். இப்போ அந்த கிமு 586க்கு அப்புறம் இது அந்த யூதால ராஜா கிடையாது, ராஜாவே கிடையாது, அவங்களுக்குன்னு ஒரு நாடும் கிடையாது. சரியா? யோயாக்கீன் வந்து 8 வயசுலன்னு போட்டிருக்கு பைபிள். ஒரு இடத்துல 8 வயசுன்னு இருக்கும், இன்னொரு இடத்துல 18 வயசுன்னு இருக்கும். அதை ஸ்டடி பண்றவங்க வந்து 18 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதனால 18ங்கிறது தான் கரெக்டான வருஷம். சில பகுதியில் 8 வருஷம் போட்டிருப்பாங்க. 8 வருஷத்துல அவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருந்திருக்க முடியாது. அதனால நமக்கு 18ங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரியா? இந்த யோயாக்கீன் பிற்காலத்துல விடுதலையாக்கப்பட்டு ராஜாவின் மேஜையில் சாப்பிட்டாருன்னு எரேமியா 52, 33, 34ல எழுதியிருக்காரு. அதனால இதை பத்தி நமக்கு வந்து தெரிய வருகிறது. சரியா? ஓகே, சரி. இப்போ நாடு கடத்தப்பட்ட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, இந்த அசீரியர்கள் ரொம்ப கொடுமையா ட்ரீட் பண்ணாங்க. பாபிலோன்கள் கொஞ்சம் குறைன்னு கிடையாது. அவங்க கைது செய்யும் போது இந்த நாட்டை வந்து பிடிக்கும் போதெல்லாம் கொன்று குவித்து தலைகளெல்லாம் ஒவ்வொரு ஊர் வாசல்லையும் கூச்சி வச்சிருந்தாங்கன்னு சொல்றாங்க. ரொம்ப மோசமான ட்ரீட்மெண்ட் வாங்கியிருக்காங்க. ஆனா கூட பிற்காலத்துல பாபிலோன்ல அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கிடைச்சிச்சு. அசீரியால அப்படி கிடைக்கல. அசீரியா ராஜாவுடைய பிளான் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து முற்றிலுமாக இந்த அவங்களுடைய மொழியை அழித்து விடுவார், மதத்தை அழித்து விடுவார், ஐடென்டிட்டியே அழிச்சிருவார். சரியா? ஓகே. இந்த பாபிலோனியர்களும் அப்படிதான் செய்வாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்கார்ச்டு எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இந்த மக்களை எந்த அளவுக்கு ஒடுக்கணும்னா அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி இல்லாம ஆக்கணும் அப்படிங்கிறது இவங்களுடைய முக்கியமான கோட்பாடு. ஆனா பாபிலோன்ல கொஞ்சம் ஃப்ரீடம் இருந்துச்சு. என்ன ஃப்ரீடம் அப்படின்னா, இந்த இஸ்ரவேலர்கள் அவருடைய மதத்தை பாபிலோன்ல உட்கார்ந்து பின்பற்றுவதற்கு உரிமை கொடுக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி அவங்களுடைய லாங்குவேஜை கீப் அப் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் இவங்களுக்கு அந்த பாபிலோனிய ஆட்சி காலத்துல ஈஸியா இருந்துச்சு. சரியா? ஓகே. பாருங்க, 722ல இஸ்ரவேலர்களை அசீரிய ராஜா சிறைப்பிடிச்சிட்டு போன உடனே இஸ்ரவேலர்கள் காணாம போயிட்டாங்க, அந்த 10 கோத்திரத்தார். ஆனா நாடு கடத்தப்பட்ட யூதர்கள் பாபிலோன்ல அவங்களுடைய சொந்த சொசைட்டி, சரி, நாங்கள் யூதர்கள் அப்படிங்கிற அடையாளத்தோட கூட யூத மதத்தை ஃபாலோ பண்ணிட்டு அவர்களுடைய ரிலிஜியஸ் பிலீஃப் எல்லாம் அவங்க வைத்துக் கொள்வதற்கு பாபிலோன் அலோவ் பண்ணிச்சு. ஓகே. சோ யூதா எருசலேம்ல மிச்சம் இருக்கிறவங்கள திரும்ப பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு வருவேங்கிறத எரேமியா தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு. 70 வருடங்களுக்கு பின்பதாக அவங்கள நான் திரும்ப கொண்டு வருவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருந்தாரு. அதனால 70 வருடங்களுக்கு பின்பதாக இந்த மக்கள் மீண்டும் கானான் தேசத்துக்கு வருவார்கள். இது வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். சரியா? ஓகே, ரைட். இப்போ ஒரு சின்ன சைட் ட்ராக் எடுப்போம். என்ன அப்படின்னு கேட்டா தீர்க்கதரிசிகளை பத்தி பார்க்கலாம். நமக்கு வரலாற்று புத்தகங்கள் எங்கிருந்து ஆரம்பிக்கணும், ஆதியாகமத்துல இருந்து ஆரம்பிச்சு எஸ்தர் புக் வரைக்கும் நமக்கு வரலாற்று புத்தகங்கள் அப்படியே வரிசையா பாத்தீங்கன்னா ஒரே கதை. ஆபிரகாம் படைப்புல இருந்து ஆரம்பிச்சு எஸ்தர் புக் வரைக்கும் அப்படியே வாசிட்டு வந்தீங்கன்னா தொடர்கதை. இடையில நீங்க பாத்தீங்கன்னா அந்த எகிப்துல அவங்க அடிமைகளாக இருந்த ஒரு 400 வருஷம் இல்லாம இருக்கும். மற்றபடி எல்லா கதையும் அப்படியே வரிசையா வந்துட்டே இருக்கும். வரிசைப்படிதான் இந்த கதைகள் எல்லாம் இருக்கிறது. சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் புக்கு வரும். இந்த யோபு, நீதிமொழிகள், சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, இதெல்லாம் வந்து ஞான இலக்கியம் சொல்லுவாங்க. அதை நம்ம தனியா ஒரு பாடத்துல படிக்க போறோம். அடுத்த நாள் நம்ம அடுத்த பாடத்துல நம்ம படிப்போம்னு நினைக்கிறேன். சோ அப்ப வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏசாயால இருந்து ஆரம்பிச்சு மல்கியா வரைக்கும் தீர்க்கதரிசிகள் இருக்கு. இதெல்லாம் கால வரிசைப்படி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல, காலை வரிசைப்படி இல்ல. அதனால யாரு ஏன் எதுக்கு எழுதுனாங்க அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன், நம்ம பைபிளை எப்படி 2 வகையா பிரிச்சு பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய மக்களின் வரலாறு, தி ஹிஸ்டரி ஆஃப் காட்ஸ் பீப்புள், அதுக்கப்புறம் காட்ஸ் மெசேஜ் டு காட்ஸ் பீப்புள், கடவுள் தன்னுடைய மக்களுக்கு அனுப்பின செய்தி அப்படின்னு 2ஆ பழைய ஏற்பாட்டை பிரிக்கலாம்னு சொன்னேன். அதுல வந்து எஸ்தர் புக் வரைக்கும் வரலாறு, அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் காட்ஸ் மெசேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுல ஸ்பெஷலா தீர்க்க தரிசன புக் எல்லாம் வந்து நம்ம வந்து காட்ஸ் மெசேஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? ஓகே. இந்த இந்த தீர்க்க தரிசன புக்கெல்லாம் வந்து அந்த சவுல், தாவீது, சாலமோன் அந்த காலத்துல எந்த தீர்க்க தரிசன புக்குமே எழுதப்படலை. சரியா? அப்ப எப்போ தீர்க்க தரிசன புக்கெல்லாம் எழுதப்பட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 ராஜாக்கள் 14வது அதிகாரத்துக்கு வரும்போது தான் தீர்க்கதரிசிகள் காலம் ஆரம்பிக்கிறது. சரியா? இவங்க வடக்கு ராஜ்யத்துக்கும் போவாங்க, தெற்கு ராஜ்யத்துக்கும்
சொல்லுவாங்க. ஸோ வடக்கு ராஜ்யத்தினுடைய வீழ்ச்சிக்கு முன், சரியா, அதாவது கிமு 722க்கு முன்னாடி வந்த தீர்க்கதரிசிகள் யாரெல்லாம் கேட்டீங்கன்னா ஆமோஸ், ஓசியா, யோவேல், ஏசாயா, மீகா. சரியா, எத்தனை தீர்க்கதரிசி அப்படின்னு நீங்க எண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 5 தீர்க்கதரிசி. இவங்கெல்லாம் வடக்கு ராஜ்யம் வீழ்ச்சி அடைவதற்கு முன்பதாக வந்த தீர்க்கதரிசிகள். அதுக்கப்புறம் இஸ்ரவேல் வீழ்ச்சி அடைந்து விட்டது 722. அதுக்கப்புறம் வந்த தீர்க்கதரிசிகள் யாருன்னு கேட்டீங்கன்னா செப்பனியா, ஆபகுக், எரேமியா. இவங்கெல்லாம் அதுக்கப்புறம் வந்தவங்க. அப்போ 9 புக் ஆயிடுச்சு. சரியா, ஓகே. ஸோ பாபிலோன்ல அவங்க இருக்கும்போது அங்க தீர்க்க தரிசனம் சொன்னவங்க யாரெல்லாம் கேட்டீங்கன்னா தானியேலும் எசேக்கியேலும். சரியா, தானியேல் முதல் கைது பண்ணி கொண்டு போகப்பட்டார், எசேக்கியேல் 2வது கொண்டு போகப்பட்டார். எப்போ அப்போ நீங்க அந்த முதல்ல ஒரு 5, அதுக்கப்புறம் ஒரு 3, அப்புறம் 8. சரியா, ஓகே. அதுக்கப்புறம் இப்போ பாத்தீங்கன்னா இங்க வந்து தானியேல், எசேக்கியேல் ஒரு 10. சரியா, ஓகே. அதுக்கப்புறம் எஸ்ரா, நெகேமியா, ஓகே, அவங்களுடைய காலத்துல சகரியா, சரி, அங்கிருந்து வர்ற சகனியா, ஆபு, செப்பனியா, இந்த இந்த ராஜாக்கள் எல்லாம் இவங்க தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. இது வந்து சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த காலத்துக்குரியவர்கள். அதுலதான் மல்கியா வரைக்கும் இவங்க இருப்பாங்க. ஸோ இந்த விதமாக 4 குழுக்களாக பிரிக்கலாம். சரியா, ஓகே. ஏற்கனவே நான் வந்து இந்த வெபினார் எடுக்கும்போது உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், புஸ்தகம் எழுதின தீர்க்கதரிசிகள், எழுதாத தீர்க்கதரிசிகள் 2ஆ பிரிக்கலாம். நமக்கு ஃபேமஸ் ஆன எலியா, எலிசா, இன்னும் நிறைய தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, நாத்தான், இந்த மாதிரிலாம் இருந்தாங்க. அவங்களாம் புக்கு எழுதலை, ஆனா செய்திகளை கொடுத்துட்டு போனாங்க. அது அப்படியே வரலாற்றுக்கு நடுவில் இருக்கும். ஆனா இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் நல்லா யோசிச்சுக்கோங்க, கால வரிசைப்படி தீர்க்கதரிசன புக்லாம் அடுக்கல. எப்படி அடுக்கிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய புக்கை முன்னாடி வச்சிருப்பாங்க, சின்ன புக்கை பின்னாடி வச்சிருப்பாங்க. சரியா, ஏசாயா ஏன் முன்னாடி இருக்குன்னா அதுல ஒரு 66 அதிகாரம் இருக்குன்னு முன்னாடி வச்சிருப்பாங்க. சரியா, ஓகே. அப்போ கால வரிசைப்படி அடுக்கப்பட்டிருக்கானா இல்ல. அதனால இதெல்லாம் நம்ம தான் தேடி எடுத்து யாரு எப்போ பேசியிருப்பாங்க அப்படின்னு பேசலாம். சில தீர்க்கதரிசிகள் 50 வருஷம் 40 வருஷம் தீர்க்கதரிசனம் சொல்லியிருப்பாங்க. இந்த ஏசாயா, எரேமியாலாம் 40 வருடமா தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் ஆபகுக்கெல்லாம் எடுத்தீங்கன்னா அவர்லாம் வந்து ஒரே ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு போயிடுவார். ஒரு டைம்ல ஏதோ ஒரு வாரத்துக்குள்ள முடிச்சுட்டு போயிடுவார். அப்ப சில தீர்க்கதரிசன புக்கு லாங் டைமை கவர் பண்ணும், சில தீர்க்கதரிசன புக்கு ஒரே மொமெண்ட்ல சொல்லிட்டு போன தீர்க்கதரிசனமா இருக்கும். சரியா, அப்போ இவங்கள்ட்ட எந்த காலம் அப்படிங்கிறத அந்தந்த தீர்க்கதரிசன புக்கை பத்தி நம்ம படிக்கும்போது அதனுடைய முன்னுரையாக இதை யாரு எப்ப எழுதினாங்கிறத நம்ம படிச்சாதான் எந்த செய்தியை யாருக்கு சொன்னாங்க அப்படிங்கிறது வரும். நிறைய நேரத்தில் இப்ப நம்ம பார்க்கிற ஒரு தவறான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த போதகர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் சும்மா பழைய ஏற்பாட்டை திறந்து அதை ஏசாயா, எரேமியா இதெல்லாம் எடுத்தீங்கன்னா வாக்குத்தத்தங்கள் இருக்கும். உடனே வாக்குத்தத்தத்தை எடுத்து அதனுடைய கான்டெக்ஸ்ட், அதாவது வரலாற்று சூழ்நிலை என்னங்கிறதையே எடுத்துக்காம இந்தாங்க இந்த வசனம்லாம் உங்களுக்கு தான் அப்படின்னு மாசம் மாசம் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. இது வேதத்தின்படி தவறான ஒரு செயல். இது ஒரு தவறான பழக்க வழக்கம் சபைக்குள்ள வந்துருச்சு. அடுத்தாப்புல நியூ இயர் வந்தா ஒரு வாக்குத்தத்த அட்டை கொடுக்கறது எல்லாம் வந்து வேதத்தின்படி ரொம்ப தவறான செயல். ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் ஒரு சூழ்நிலையில் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அதை அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல எடுத்து கிளைம் பண்றேன், இது எனக்கு கடவுள் கொடுத்தாரு, எங்க ஊழியக்காரர் கொடுத்தாரு, எனக்கு நியூ இயருக்கு கொடுத்தாங்க, இப்படிலாம் சொல்றது வந்து தவறான விஷயம். கான்டெக்ஸ்டோட அதை படிக்கணும். இந்த மாதிரி காரியங்கள் நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது. ஸோ கான்டெக்ட் வெளியில எதையுமே பார்க்கக்கூடாது. நம்ம இப்போ புதிய உடன்படிக்கையின் காலத்துல இருக்கோம். புதிய உடன்படிக்கைக்கு என்று அநேக வாக்குத்தத்தங்கள் மீண்டும் புதிய ஏற்பாட்டுல சொல்லியிருக்க, அதுதான் நமக்கு உரியது. பழைய ஏற்பாட்டுல சொல்லியிருக்கிறதெல்லாம் வரலாற்று அடிப்படையில அவங்களுக்கு சொன்னது நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தீர்க்கதரிசிகள் புக்ல என்ன இருக்கும்னு கேட்டீங்க அப்படின்னா, தீர்க்கதரிசிகளை கர்த்தர் ஏன் அனுப்புனாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீர்க்கதரிசிகளை அனுப்புனதுக்கு முக்கியமான காரணம் மக்கள் வந்து பாவம் செய்யறாங்க. கர்த்தரை விட்டு விலகி அந்நிய தெய்வங்களை வணங்குகிறார்கள். அப்ப கர்த்தர் அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியை சொல்றாரு, நீங்க செய்யறது தப்பு, மனம் திரும்புங்க, இல்லாட்டா நான் உங்களுக்கு தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. சரியா, ஓகே. தண்டனை என்பது சிட்சை. நல்ல ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. நம்ம பூமியில வாழும்போது நமக்கு சிட்சை உண்டு. கடவுளுக்கு பயப்படுகிறவர்களுக்கு சிட்சை உண்டு. சிட்சை என்றால் டிசிப்ளின். சரியா, இது நம்ம தண்டனை, அதை தண்டனை தான் சொல்லுவோம். ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு தண்டனை கொடுப்பாங்க. ஆனா அந்த தண்டனை வந்து உண்மையில தண்டனைன்னு எடுக்கக்கூடாது, அதை சிட்சை என்று எடுக்க வேண்டும், டிசிப்ளின். எதற்காக ஒரு ஃபைன் போடுறாங்க, இல்லைன்னா எதற்காக ஒரு அடிக்கிறாங்க அப்படின்னா திருத்துவதற்காக அடிக்கிறாங்க. அப்படிதான் இங்க ஆண்டவரும் அதை சிட்சை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். சரியா, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறான். ஸோ த ஃபாதர் ஹூ லவ்ஸ் த சன் வில் டிசிப்ளின். அதுதான் முக்கியமான விஷயம். தண்டனை என்பது இதனால வெயிட் பண்ணுது. அந்த தண்டனை உண்மையான கடவுளுடைய நியாய தீர்ப்பின் தண்டனை என்னவென்றால் அது நரகம்.
அதுல இருந்து காப்பாற்றுறதுக்காக தான் நமக்கு ரட்சிப்பு இருக்குது. ஆனா இங்க வந்து நம்ம தப்பு செய்யும்போது நமக்கு சிக்ஷை வரும், தண்டனை தான். ஆனா அது வந்து டெம்பரவரி தண்டனை. இது நம்மை திருத்துவதற்காக கொடுத்தது. நரகத்துக்கு போனவங்களுக்கு திருந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது வந்து எட்டர்னல் பனிஷ்மெண்ட். ஸோ திஸ் இஸ் அ டெம்பரவரி பனிஷ்மெண்ட் விச் நீட்ஸ் டு பி கால் டிசிப்ளின். சரியா? ஓகே. அப்போ உங்க கத்தரை விட்டு விலகும் போது கத்தர் மனம் திரும்ப சொல்லி ஒரு செய்தி அனுப்புறாரு. நீ மனம் திரும்பலன்னா இப்படி தண்டனை வரும்னு சொல்றாரு. அப்போ அப்போ உடனே நீ மனம் திரும்புனா உனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்றாரு. இது யாருக்குன்னா அந்தந்த நாட்கள்ல அந்தந்த மக்களுக்கு கத்தர் கொடுத்த செய்தியை தவிர இது அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல எடுத்து எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு ஆறுதலா இருக்கு, பைபிள்ல இருக்கு, வசனத்துக்கு வல்லமை இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாக்குத்தத்தங்கள் என்று இந்த தீர்க்கதரிசன புக்ல இருந்து நிறைய வசனங்களை எடுத்து கொடுக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு தவறான செயல். ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வாக்குத்தத்த அட்டை கொடுக்கிறது, 1ஆம் தேதி ஒரு பாஸ்டர் காலையிலே ஒரு ஜெபத்தை நடத்தி இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தம், கடந்த மாதத்தில் கண்ணீரோடு வாழ்ந்தீர்கள், உங்களுடைய தோல்விகளை எல்லாம் இந்த மாதத்தில் கர்த்தர் மாற்றப் போகிறார். சத்தியமா இல்லை, தப்பு. இது வந்து ஒரு தவறான சபைக்குள் நுழைந்த கள்ள உபதேசம், சாத்தானுடைய உபதேசம். இதை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நான் சொல்லும்போது கூட இங்க இருக்கிற சிலருக்கு வருத்தமா இருக்கலாம். மனம் ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறவன் ஏற்றுக்கொள்ள கடவன், இதுதான் சத்தியம். சரியா? தீர்க்க தரிசன புக்குகள் எல்லாமே எங்க இருக்கணும்னு கேட்டீங்கன்னா 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 14 அதிகாரத்துக்கும் 25 அதிகாரத்துக்கும் இடையில தான் இந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் நடந்திருக்கும். எதை தவிரன்னா ஆகாய், சகரியா, மல்கியா இந்த 3 புக்கை தவிர இது வந்து பிற்காலத்துல எஸ்ரா, நெகேமியா காலத்துல வந்து அந்த தேவாலயத்தை அவங்க கட்டும் போது வந்தது. மல்கியா வந்து தேவாலயம் எல்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அங்க இருந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. சரியா? சோ இந்த தீர்க்க தரிசன புக்குகளை நம்ம கொஞ்சம் புரிந்து படிக்க வேண்டும். ரைட். இப்போ நம்ம சிறையிருப்புல இருந்தாங்க இல்லையா, அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா அது ஒரு நல்ல பாசிட்டிவ் விளைவு இருந்துச்சு. அது என்ன விளைவுன்னு பாருங்க. முதல் விஷயம், இவங்க சிறையிருப்புக்கு வந்ததுக்கே காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து தேவனை விட்டுட்டு அந்நிய தேவர்களை வணங்கினார்கள். அதான் இவங்களுடைய பெரிய தப்பு. அந்த தப்புக்கு தான் கர்த்தர் தீர்க்கதரிசிகளை அனுப்பிட்டே இருந்தாரு. இவங்க திரும்பவே இல்லை. ஒண்ணு அந்நிய தெய்வம், ரெண்டாவது வந்து இன்ஜஸ்டிஸ். கடவுள் எப்பவுமே எளியவர்களை என்ன வாட்டி வதைக்கிறவங்கள கர்த்தர் ஏத்துக்கவே மாட்டார். ஏன்னா அவர் எளியவர்களையும் திக்கற்றவர்களையும் விதவைகளையும் கண்ணோக்குகிற தெய்வம்னு பைபிள் திரும்ப திரும்ப சொல்லும். அதனால எளியவர்களை கொடுமைப்படுத்தினா அது கர்த்தருக்கு விரோதமான பாவம். அது விசுவாசியோ அவிசுவாசியோ எளியவர்களை துன்பப்படுத்தக்கூடாது. அதை இஸ்ரவேல்ல செஞ்சாங்க. அது இன்ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது போதாதுன்னு இம்மாரல் லைஃப் நடந்தாங்க, வேசித்தனம் பண்ணாங்க. அப்போ ஐடலேட்ரி, விக்கிரக ஆராதனை, இன்ஜஸ்டிஸ் அநியாயம் பண்றது, அப்புறம் விபச்சாரம் பண்றது, இந்த 3 பெரிய பாவங்களை இஸ்ரவேல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. நீங்க பாத்தீங்கன்னா இதான் தொடர்ந்து தொடர்ந்து வரும். இந்த 3 பாவங்களை பத்தி தான் அடிக்கடி ஆண்டவர் பேசியிருப்பாரு இந்த தீர்க்கதரிசிகள் மூலமாக. இப்போ சிறையிருப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இப்பதான் புத்தி தெளியுது. என்ன தெளியுதுன்னா, சிறையிருப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க அந்நிய தெய்வத்தை வணங்குவதை முற்றிலும் விட்டுவிட்டார்கள். சிலை வழிபாட்டையும் இவங்க செய்யல, அந்நிய தெய்வர்களை வணங்கவில்லை. யெகோவா தான் உண்மையில தேவன் என்பதை அப்போ உணர்ந்தாங்க. எப்போ? பாபிலோன்ல போய் உட்கார்ந்தப்போ. சரியா? ஓகே. அது வரைக்கும் அந்நிய தேவர்களை வணங்கிக்கிட்டு தான் இருந்தாங்க. இந்த அதுக்கு ராஜாக்கள் வந்து சிலைகளை செஞ்சு தேவாலயத்துக்குள்ளே வச்சு இந்த மாதிரிலாம் அட்டுலி நிறைய பண்ணாங்க. ரைட்? ஓகே. இப்போ இவங்க யெகோவா தான் தேவன் என்று அவங்க உணர்ந்த உடனே அடுத்த ஸ்டெப்ல இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, சிறையிருப்புக்கு போகும்போது இவங்க செஞ்ச ஒரு நல்ல காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மோசே காலத்துல எழுதினதுல இருந்து இந்த தோல் சுருள்கள்லாம் நிறைய இருந்துச்சு, எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிருந்தாங்க பாபிலோனுக்கு போகும்போது. பாருங்க, அதெல்லாம் விட்டுட்டு போல. ராஜா வந்து எதெல்லாம் நெருப்ப வச்சு அழிச்சாலும் அவர் அழிக்காத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, பழைய காலத்து மோசையின் காலத்திலிருந்து இருந்த தோல் சுருள்கள் அழிக்கப்படவில்லை. அதெல்லாம் இவங்க தூக்கிக்கிட்டு பாபிலோனுக்கு போயிட்டாங்க. பாபிலோன்ல போய் உட்கார்ந்து இவங்க அதுக்கு நகல் எடுத்தார்கள். நிறைய காப்பீஸ் கிரியேட் பண்ணாங்க, அதை தொகுத்தாங்க, சில எடிட்டிங்லாம் பண்ணாங்க. பண்ணி பழைய ஏற்பாட்டை தொகுத்தது, இல்லை என்றால் பழைய ஏற்பாட்டுக்கு வடிவம் கொடுத்தது இந்த சிறையிருப்பின் காலத்தில். ஸோ சிறையிருப்பின் காலத்தில் நடந்த ஒரு நன்மையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க பழைய ஏற்பாட்டை தொகுத்தாங்க. சில புத்தகங்கள் அதுக்கு பின்னால் எழுதப்பட்டுச்சு. இந்த சொல்றேன்ல, அந்த ஆபகு, சகரியா, மல்கியா, இதெல்லாம் வந்து அதுக்கு அப்புறம் தான் எழுதப்பட்டுச்சு. அப்ப அந்த புக் அப்ப இல்லை. ஆனா அது வரைக்கும் இருந்த புஸ்தகங்கள் ஏசாயா, மீகா, இந்த மாதிரி புக்லாம் ஏற்கனவே இருக்கு. இதெல்லாம் தோல் சுருளை இவங்க கொண்டு போய் அங்க காப்பி எடுத்து தொகுத்து பழைய ஏற்பாட்டை தொகுத்தார்கள். சரியா? ஓகே. அதுக்கப்புறம் பழைய ஏற்பாட்டை தொகுத்துட்டு அப்படி சும்மா உட்கார்ந்துருக்கல, அதெல்லாம் உட்கார்ந்து படிக்க ஆரம்பிச்சாங்க. சோ படிப்பதற்காக இவங்களுக்கு உரிமை கொடுத்திருந்தாரு, பாபிலோன் ராஜா உரிமை கொடுத்திருந்தாரு. அதனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா
ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு கட்டடம் கட்டி அந்த கட்டடத்துல உட்கார்ந்து இந்த பழைய ஏற்பாட்டு பிரதிகள் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சாங்க பாருங்க. அதாவது சிறையிருப்புக்கு போன பிறகு தான் இதெல்லாம் நல்லா செஞ்சாங்க. இதெல்லாம் வந்து இஸ்ரவேல்ல இருக்கும்போதே செஞ்சிருந்தா கர்த்தர் இவங்களை ஆசீர்வாதமா வச்சிருப்பார். ஆனா இவங்க சிறையிருப்புக்கு போகணும்னு இருந்துச்சு, போயிட்டாங்க. அங்க போய் திருந்திட்டாங்க. ஆனா நல்லா பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் சிறையிருப்பிலிருந்து இருந்து திரும்பினதுக்கு அப்புறம் இஸ்ரவேலர்கள் அந்நிய தெய்வங்களை நாடி போகவில்லை. அது ஒரு நல்ல காரியம். அதே மாதிரி இந்த ஒவ்வொரு ரூம் கட்டி உட்கார்ந்து படிச்சாங்கன்னு சொல்றோம் இல்லையா, ஆய்வுகளை நடத்தினார்கள், அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணாங்க. இது வந்து இவங்க திரும்பி வந்த பிறகும் தொடர்ந்தது. எங்க திரும்பி வந்த பிறகு? யூதாவுக்கு 70 வருஷம் கழிச்சு திரும்பி வந்தாங்க இல்லையா, அப்பவும் இது நடந்துச்சு. அப்பந்தான் அந்த ஊர்கள் தோறும் இவர்கள் கட்டின அந்த கட்டடத்துக்கு பேரு தான் சினகாக். புதிய ஏற்பாட்டுல வாசிக்கும் போது ஒவ்வொரு ஊர்லயும் சினகாக் இல்லைன்னா ஜெபாலயம் என்று ஒன்று இருக்கும். அது என்னதுன்னு கேட்டீங்கன்னா, பாபிலோன்ல இருக்கும்போது ஆரம்பித்த இந்த பழக்கம். எந்த பழக்கம்? பழைய ஏற்பாட்டை படிப்பதற்காக அவங்க கட்டின, ஆராய்ச்சி செய்வதற்காக, அதாவது பைபிள் ஸ்டடி நடத்துறதுக்காக அவங்க கட்டின அந்த அமைப்பு தான் சினகாக் என்று அழைக்கப்படுகிற ஜெபாலயங்கள். அது எல்லா ஊர்லயும் இருக்கும். ஆனா எருசலேம்ல மட்டும்தான் தேவாலயம் இருக்கும். எல்லா ஊர்லயும் தேவாலயம் இருக்காது. இப்ப நம்ம கிட்ட தேவாலயமும் கிடையாது, நம்ம கிட்ட ஜெபாலயம் தான் இருக்கு. சரியா? அந்த ஜெபாலயத்துல நம்ம என்ன பண்ணணும்? வேதத்தை படிக்கணும். கைகளால் கட்டப்பட்ட ஆலயங்களில் தேவன் வாசமாயிறார். அது ஸ்டீஃபன் சொல்லியிருப்பாரு, அப்போஸ்தலர் பவுலும் வந்து அப்போஸ்தலர் 17ல சொல்லியிருப்பாரு. அதனால நம்ம போகிற ஆலயங்கள் எல்லாம் நம்முடைய கேதரிங் பிளேஸ் தானே தவிர அங்க கர்த்தருடைய பிரசன்னம் அங்க இருக்காது. கடவுள் அங்கே தங்கி இருப்பதில்லை. அது புனிதமான இடங்கள் கிடையாது, கூடி வருகிற இடம். நம்ம ஒரு வீட்டுல கூடி வந்தாலும் அங்க கர்த்தர் இருப்பாரு, ஒரு கல்யாண மண்டபத்துல கூடி வந்தாலும் அங்க இருப்பாரு. இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? இன்றைக்கு வந்து நம்ம இருக்கிறது தேவாலயம் கிடையாது. அது வந்து எருசலேம்ல ஒன்னே ஒண்ணுதான் இருந்துச்சு. மற்ற ஊர்கள் தோறும் ஜெபாலயங்கள் இருந்துச்சு. இதான் சிறையிருப்பில இருந்து வந்த நன்மைகள். சரியா? ஓகே, ரைட். இப்போ கலந்துரையாடல் பகுதிக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நாடு கடத்தப்பட்டது ஏன் அப்படின்னு உங்களை பார்த்து ஒரு குழந்தை கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டிருந்துச்சு. 2 பேர் பதில் எழுதியிருந்தீங்க, நல்லா எழுதியிருந்தீங்க. மற்றவங்க இந்த பாடத்துல நம்ம கேட்டதை வச்சு நீங்க இன்னும் கொஞ்சம் யோசித்து தயவு செஞ்சு உங்கள் பதில்களை எழுதுங்க. சரியா? ஓகே. அடுத்த பாடத்துக்கு நம்ம போகலாம். அடுத்த பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிறையிருப்பிலிருந்து திரும்பி வர்றது. இங்க வந்து 3 தலைவர்கள் இவர்களை வழிநடத்தினார்கள். சரியா? இந்த சிறையிருப்பை பத்தி நான் போகும்போது, சிறையிருப்புக்கு எப்படி போனாங்கன்னு நான் சொல்லும்போது 3 முறை போனாங்க. பாபிலோனிய படையெடுப்பு 3 முறை இருந்துச்சு. அதுக்கு முன்னால பார்வோனுடைய படையெடுப்பு இருந்துச்சு. பார்வோன் யாரையும் சிறைப்பிடிச்சு கொண்டு போல, எக்ஸெப்ட் த கிங். ராஜாவை மட்டும் தான் பிடிச்சிட்டு போனாரு. சரியா? அந்த பாபிலோன் ராஜா தான் தடவை தானியேலையும் கொஞ்சம் நோபல் பீப்புளையும் பிடிச்சிட்டு வந்தான். 2வது ஒரு 10,000 பேரை பிடிச்சிட்டு வந்தான். அதுலதான் எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் அடங்கும். 3வது முறை எருசலேம் அழிச்சு மொத்தமா அள்ளிட்டு வந்துட்டான். தப்பிச்சு ஓடினவங்களை தவிர மீதி எல்லாரையும் கொண்டு வந்துட்டான். சரியா? ஓகே. அப்போ எருசலேம்ல யாருமே இல்லை. எருசலேம பாழாக விடப்பட்டது. ஒருத்தன் கூட அங்க இல்ல. கோட்டை சுவரை இடிச்சிட்டாங்க, ஆலயத்தை இடிச்சிட்டாங்க, வீடுகளை இடிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் இடிச்சிட்டாங்க. பாழாக கிடந்தது எருசலேம். எத்தனை வருஷம்? 70 வருஷம். யாரும் அங்க போய் குடியேறவும் இல்லை. பாழாகவே கிடந்தது. வழக்கமா வந்து ஒரு வீடு எம்டியா ரொம்ப நாள் கிடக்கு அப்படின்னா வேற யாராவது வந்து குடியேறுவாங்க. அது அந்த இடத்தை யாரும் குடியேறாதபடி காத்துக்கொண்டார். சரியா? ஓகே, சரி. இப்ப எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 தலைவர்களை பத்தி நம்ம படிப்போம். செருபாபேல், எஸ்ரா, நெகேமியா. இத காட்வின் அண்ணன் அவர் தான் இந்த பாடத்திட்டத்தை எழுதுவதற்கு அடிப்படையாக சில காரியங்களை செஞ்சாரு. அவருடைய ஐடியால தான் பழைய ஏற்பாட்டு பகுதி முழுமையாக எழுதப்பட்டது. அப்போ வந்து அவர் வந்து ஜென் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவார். ஜென் அப்படின்னு மாருதியில ஒரு கார் இருந்துச்சு, இப்ப இல்லைன்னு நினைக்கிறேன். முன்னாடி ஜென் அப்படின்னு ஒரு கார் வரும். இந்த மாருதி 800, ஆல்டோ, ஜென் அப்படின்னு 3 ஒரு கார் வச்சிருந்தாங்க. சரி, இந்த ஜென் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவார். ஏன்னா முதல் தடவை இவங்க எருசலேமுக்கு திரும்பி வரும்போது அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்த தலைவன் பெயர் ஜெருபாபேல், ஜெட். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு 50-60 வருஷம் கழிச்சு எஸ்ரா தலைமையில திரும்ப ஒரு கூட்டம் வந்தாங்க. எஸ்ரா அதுக்கப்புறம் நெகேமியா தலைமையில 3வது முறையாக ஒரு சின்ன கூட்டம் வந்துச்சு. 3 முறை திரும்பி வந்தாங்க. 3 தலைவர்கள் அவர்களை வழி நடத்தினார்கள். சரியா? ஓகே. எப்படி 3 முறை அவங்க சிறைப்பிடிக்கப்பட்டு போனார்களோ அதே மாதிரி 3 முறை திரும்பி வந்தார்கள். இதை பத்தி இந்த பாடத்துல இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்ப்போம். அதே மாதிரி எஸ்தருடைய கதை இந்த திரும்பி வந்த காலத்தோடு தொடர்புடைய ஒரு கதை. அந்த காலத்துக்கட்டத்துல தான் இவங்க வந்து ஆகாஷ் வீரராஜாவை கல்யாணம் பண்ணாங்க. அது யாருங்கிறத பார்க்கலாம். இந்த காலகட்டத்துல நம்ம என்ன படிக்கிறோம்னா, தேவன் எப்படி திரைமறைவில் செயல்பட்டார்.
ஓகே. மோசே காலத்துல அவர் வந்து மோசேட்ட பேசி அந்த அக்கினி ஸ்தம்பத்துல மேக ஸ்தம்பத்துல முன்னாடி போயிட்டு இருந்தாரு. ஆனா இந்த காலகட்டத்துல அவங்க நாடு திரும்பின காலகட்டத்துல அந்த மாதிரி கடவுளுடைய பிரசன்னத்தை அவங்க டைரக்டா பார்க்க மாட்டாங்க. ஆனா தேவன் எல்லாவற்றையும் கண்ட்ரோல்ல வச்சு நடத்தினாரு. ஈவன் எஸ்தர் காலத்துல எஸ்தர் புக்ல கடவுளை பத்தி எதுவுமே சொல்லியிருக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க. உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாங்கிறத தவிர மற்றபடி காட் எதையும் பேசினாரு செஞ்சாரு அப்படின்னு எதுவுமே இருக்காது. கடவுள்கிட்ட இருந்து எந்த வெளிப்படுத்துதலும் வராது. ஆனா தேவன் அங்கே செயல்பட்டார் என்பதை நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த பாடத்துல. இது முந்தின பாடத்தை விட கொஞ்சம் ஷார்ட்டாவே நம்ம முடிச்சிருவோம். சரியா? ஓகே. பாருங்க, எரேமியா 29:10 எரேமியா எழுதிட்டாரு. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற்ற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு எரேமியா சொல்லிட்டாரு. இது எப்ப சொன்னாரு? சிறையிருப்புக்கு போறதுக்கு முன்னாலேயே சொல்லிட்டாரு. நீங்க சிறையிருப்புக்கு போவீங்கன்னு சொல்லும் போதே 70 வருஷத்துக்கு அப்புறம் நான் உங்களை கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த காலத்து நம்ம காலத்து பிரசங்கிகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கடைசி பகுதியை மட்டும் எடுத்துக்குவாங்க. சரியா? என்னன்னு கேட்டா, உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற்ற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாருன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் விட்டுருவாங்க. ஏன்னா நம்ம பாபிலோன்ல 70 வருஷம் நிறைவேறணும் அப்படிலாம் சொல்றா அதெல்லாம் விட்டுருவாங்க. விட்டுட்டு கடைசி பகுதியை மட்டும் ஒரு கார்டுல அடிச்சு என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் அப்படின்னு அடிப்பாங்க. இப்படிதான் நிறைய காரியங்களை. சரியா? நான் உங்களை குறித்து எண்ணி இருக்கிற அந்த எண்ணங்கள் தீமைக்கல்ல நன்மைக்கானவைகள். யாரு? நம்மளை பத்தி. ஆமா, உண்மைதான். ஆனா அந்த வசனம் கான்டெக்ட்ல எடுத்தீங்கன்னா அது பாபிலோன்ல சிறைப்பட்டு போன மக்களுக்காக எழுதப்பட்டது. இப்படி நிறைய வார்த்தைகளை அந்தந்த கான்டெக்ட்ல வரலாற்றோடு பொருத்தித்தான் படிக்கணும். அதுல நம்ம தேவனுடைய குணாதிசயங்களை படிப்போம். தேவனுடைய குணாதிசயங்கள் மாறாதவைகள், அது நமக்கு பொருந்தலாம். ஆனா இந்த வாக்கு தத்தங்கள் நேரடியாக நமக்கு கொடுக்கப்பட்டவைகள் அல்ல அப்படிங்கிறத நீங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். தவறான அப்ளிகேஷனுக்குள்ள போகக்கூடாது. அதனால உங்களுக்கு எந்த ஆசீர்வாதமும் பயனும் கிடையாது. கர்த்தரை அறிகிற அறிவு மட்டும்தான் இந்த வசனத்துல இருந்து வரணும். சரியா? ஓகே. இது பாபிலோன் மக்களை பத்தி பேசும்போது அவங்கள திரும்பி வர பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரியா? ஓகே. ரொம்ப தெளிவா சின்ன வசனம் பண்ணியிருந்தாரு. சரியா? ஓகே. இந்த குறிப்பிட்ட வசனம், அதாவது முக்கியமா நீங்க ஞாபகம், இந்த வசனம் குறிப்பிட்ட சூழலுக்கு உரியது. இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு இது உரியதான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. சரியா? ஓகே. சரி. சோ கிமு 538ல, சரியா? ஓகே. பாபிலோனியர்கள், சரியா? பாபிலோனியர்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நேபுகாத் நேச்சார் வந்து இவங்களை சிறைப்பிடிச்சிட்டு போனாரு அப்படிலாம் பாக்குறோம் இல்லையா? இந்த பாபிலோனியர்களை 538ல பெர்சியர்கள், ஒருவேளை தமிழ்ல சொன்னா பாரசீகர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கிலீஷ்ல பெர்சியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பெர்சியன்ஸ் வந்து பாபிலோனியர்களை தூக்கி தூர எறிஞ்சிட்டு நாட்டை பிடிச்சுக்கிட்டாங்க. எல்லாம் சரித்திரம் அப்படிதான் மாறிட்டே இருக்கும். முதல்ல அசீரியர்கள் வந்தாங்க. அவங்க ஒரு பெரிய ராஜா மாதிரி இருந்தாங்க. பாபிலோனியர்கள் வந்து அசீரியர்களை தூக்கி தூர போட்டு அவங்க அந்த ராஜ்யத்தை பிடிச்சுக்கிட்டாங்க. இப்போ 538 வரும்போது பெர்ஷியன்ஸ் வந்து பாபிலோனியர்களை தூக்கி தூர போட்டு நாட்டை பிடிச்சுக்கிட்டாங்க. சரியா? ஓகே. சோ இந்த பெர்ஷியர்கள் நாட்டை பிடிச்சதுக்கு அப்புறம் இவங்களுடைய பாலிசி, எல்லா ராஜாவும் ஒவ்வொரு பாலிசி வச்சிருப்பாங்க. சரியா? அசீரியர்கள் எல்லாத்தையும் இடத்த மாத்தி, ஐடென்டிட்டியை மாத்தி, லாங்குவேஜ் அழிச்சு அவங்கள அட்ரஸ் இல்லாம ஆக்குனாரு. ஆனா பாபிலோனிய ராஜா வந்து அவங்களுக்கு மத சுதந்திரம், மொழி சுதந்திரம் எல்லாம் கொடுத்து அவங்கள தன்னுடைய நாட்டுல வேலைக்கு வச்சிருந்தாருன்னு வச்சுக்கலாம். சரியா? ஓகே. இவங்க அங்க இருந்தாங்க. இப்ப இந்த பெர்ஷியா ராஜா வந்த உடனே இவர் என்ன பண்ணாருன்னா, இவர் சட்டத்தை பாலிசியை மாத்துறாரு. எவரெல்லாம் வேற நாட்டுல இருந்து இங்க இருக்கீங்களோ நீங்களும் அவங்க ஊருக்கு திரும்பி போங்க அப்படின்னு ஒரு பெரிய கட்டளையை கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது இஸ்ரவேலர்களுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த யூதர்களுக்கு என்ன சொல்றாருன்னா, நீங்க திரும்பி போய் உங்க தேவனுடைய ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்துல எனக்காக பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுப்புறாரு. இதை எஸ்ரா 1ல நம்ம வாசிக்கலாம். சரியா? இந்த கொடுத்தவர் யாருன்னு கேட்டா சைரஸ். சரியா? கோரேஸ் ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கும். சோ இந்த கோரேஸ் ராஜா கொடுத்த கட்டளையின்படி இவங்க திரும்ப ஆரம்பித்தார்கள், நாடு திரும்பினார்கள். சோ 70 வருஷம் முடிஞ்ச உடனே இவங்க திரும்பினாங்க. பாருங்க, சைரஸ் 2, அவருக்கு தான் கோரேஸ்னு தமிழ்ல போட்டிருப்பாங்க. இவரை சைரஸ் த கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் 538ல இருந்து 529 வரைக்கும் ஆட்சி பண்ணார். இந்த கிமு வருஷம் குறைஞ்சிக்கிட்டே வரும்னு சொல்லியிருக்கேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாபிலோனை கைப்பற்றி யூதர்கள் திரும்பி வந்து தேவாலயத்தை மீண்டும் கட்ட அனுமதித்தார். பாபிலோனை பிடிச்சது இந்த சைரஸ் தான். இவர் பாபிலோனை பிடிச்சிட்டு யூதர்கள் நீங்க திரும்பி போய் உங்க தேவனுடைய தேவாலயத்தை கட்டுங்க, அங்க எனக்காக வர பிரார்த்தனை பண்ணுங்கன்னு அவர் பெர்மிஷன் கொடுத்தாரு. எல்லா பொருட்களையும், எருசலேமுக்கு சொந்தமான எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு போறதுக்கு அனுமதி கொடுத்தாரு. இதெல்லாம் கொடுத்தது யாருன்னு கேட்டா இந்த சைரஸ். இந்த சைரஸ்னு ஒருத்தர் வந்து இப்படி செய்வாருங்கிறத ஏசாயா எழுதி இருக்கிறார். ஏசாயா காலத்துல சைரஸ்ல அவர் 200 வருஷத்துக்கு முன்னாடியே
சைரஸ் எப்படி செய்வாருங்கிறத ஏசாயா தீர்க்க தரிசனமா எழுதியிருக்கிறாரு. இந்த சிலர் என்ன சொல்றாங்கன்னா இது யாரோ பின்னால வந்து எடிட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படி இல்லை, கர்த்தரால அதை சொல்ல முடியும். கர்த்தர் அதை சொல்லி வைத்திருக்கிறார் இல்லையா? ஓகே. அதுக்கப்புறம் 529 இருந்து 522 வரைக்கும் காம்பசைஸ் அப்படின்னு ஒரு ராஜா வராரு. இவருடைய காலத்துலதான் நீங்க வந்து எஸ்ராவுல படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அங்க தேவாலய பணி தடைப்பட்டது. இந்த தொபியா, சன்பல்லாத்து இப்படிலாம் கொஞ்சம் பேர் வந்து தேவாலயத்தை கட்ட விடாம ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த தேவாலய பணி நிறுத்தப்பட்டது. சரியா? ஓகே. அவங்க கம்ப்ளைண்ட் எல்லாம் எழுதுவாங்க. யாருக்கு எழுதுவாங்கன்னா அந்த பெர்ஷியா ராஜாக்கு எழுதி இவங்கெல்லாம் ரொம்ப முரட்டாட்டம் உள்ளவங்க, இப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு இவங்களை பத்தி கம்ப்ளைண்ட் எழுதுவாங்க. இந்த காம்பசைஸ் வந்து ஓகே, அடுத்த ஆர்டர் வர்ற வரைக்கும் நிறுத்திடுங்க அப்படின்ட்டுருவாரு. சரியா? ஓகே. ஸோ நிறுத்தப்பட்டுச்சு. அந்த டைம்ல தான் ஆகாய் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருப்பாரு. அப்பந்தான் தரியு ராஜா ஆட்சிக்கு வர்றாரு. தரியு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இவர் தான் நம்ம யார தானியேலை சிங்கக்கவியில போட்டார் இல்லையா, அந்த தரியு. சரி, ஓகே. அப்ப எந்த காலத்துல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இல்லைங்க அது தரியு, இன்னொரு தரியு. ஓகே, இந்த தரியு வந்து 521 வர்றாரு. ஏன்னா கரெக்ட் தான், தானியேலை அவர் பிடிச்சிட்டு போனது வந்து 585 நினைக்கிறேன். ஓகே, 605. ஸோ அவருக்கு வந்து தானியேலுடைய வயதான காலத்துல தான் அவர் வந்து சிங்கக்கவியில போடப்பட்டாரு. இந்த தரியு ராஜா வந்த உடனே இவர் தேவாலய கட்டுப்பணியை முடிக்கிறதுக்கு திரும்ப அதிகாரம் கொடுத்து அதற்கான பொருட்கள் எல்லாம் கொடுக்குறாரு. ஸோ தேவாலயம் கட்டி முடிக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. சரியா? அந்த காலகட்டம் தொடர்ந்து வரும்போதுதான் செர்க்சஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற செர்க்சஸ் 1, இவருக்கு இன்னொரு பெயர் ஆகாஸ்வேரு. இவர் தான் எஸ்தரை கல்யாணம் செய்கிறார். அந்த எஸ்தர் முருதாய கதைகள்லாம் நமக்கு தெரியும். அதுல என்ன பார்க்கணும்னு கேட்டாச்சுன்னா, எஸ்தரின் பத்தி ஒரு தனியாக ஒரு பகுதி வரும்னு நினைக்கிறேன். எஸ்தர்கள் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கடையில இந்த யூதர்கள் வந்து திரும்பி வந்ததை பத்தி ஒரு குறிப்பு நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டோம்னா என்ன நடந்துச்சுன்னா, நீங்க நல்லா யோசித்து பாருங்க. பார்வோன் கையில இருந்து இஸ்ரவேலர்களை மோசே வழிநடத்திட்டு வரும்போது இஸ்ரவேலர்களும் வந்தாங்க, யெகோவாவை நம்பின மற்ற மக்களும் அவங்க கூட சேர்ந்து வந்தாங்க. 6 லட்சம் ஆண்கள் வந்து வனாந்தரத்தின் வழியாக நடந்து வந்தார்கள். அப்போ மொத்தம் பெண்கள் குழந்தைகள் எல்லாம் சேர்த்தா ஒரு 20 லட்சம் இருக்கும்னு சொல்றாங்க. அதுல இஸ்ரவேலர்களும் தேவனை அண்டி கொண்டவர்களும் வந்தாங்க அப்படின்னு இருக்கும். சரியா? இப்போ பாபிலோன் ராஜா வந்து பெர்மிஷன் கொடுத்து அவங்களை அனுப்புறாரு. பாபிலோன் ராஜால சைரஸ் வந்து பெர்மிஷன் கொடுத்து அனுப்புறாரு பாபிலோன்ல இருந்து. அப்போ யாரு போனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்த யூதர்களும் மொத்தமா கிளம்பி போகல. அப்படி ஒரு பெரிய எக்ஸோடஸ் நடக்கல, யாத்திரை நடக்கல. என்ன நடந்துச்சுன்னா கொஞ்சம் பேர் தான் போனாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம், இந்த 70 வருஷத்துல இவங்க எல்லாரும் சொந்தமா வீடு வாங்கி வீடு கட்டி வேலையை செஞ்சு தோட்டத்தை நட்டி செழிப்பா வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க? பாபிலோன்லயே. அதனால எருசலேமுக்கு போகணும்னு யாரும் விரும்பல. நிறைய பேருக்கு எருசலேமை கண்ணால பார்த்ததே கிடையாது. இவங்கெல்லாம் இங்கதான் பாபிலோன்ல பிறந்து வளர்ந்தவங்க. இப்ப நம்ம கூட எங்க பிறந்து வளர்றோமோ அதான் நம்ம ஊரு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறோம். சரியா? ஓகே. அதே மாதிரி இந்த பாபிலோன்ல இருந்த இந்த யூதர்கள் எல்லாரும் திரும்பி போல. இவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு பாபிலோன்லயே இருந்து பாபிலோனிய மதத்தையும் பாபிலோனிய மொழியையும் ஏற்றுக்கொண்டு பாபிலோனியராகவே மாறிட்டாங்க கொஞ்சம் யூதர்கள். ஓகே. அப்புறம் இன்னொரு குரூப் என்ன பண்ணாங்கன்னா, நாங்க பாபிலோன்ல இருப்போம், ஆனா நாங்க எங்க ஜூயிஷ் லாங்குவேஜை பேசுவோம், எங்க ரிலிஜியனை நாங்க காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் இருந்தாங்க. அதையும் ராஜாக்கள் தடை பண்ணவில்லை, அவங்க அங்க இருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க அவங்கவுங்க ஊருக்கு போங்கன்னு கோரேஸ் சொன்ன உடனே கிளம்பி அவங்க விருப்பப்பட்ட டைரக்ஷன்ல எருசலேமுக்கு திரும்பி வரல, விருப்பப்பட்ட டைரக்ஷன்ல போய் அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல குடியேற ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க சிலவங்க அந்த ஏரியாவுடைய ரிலிஜியன் கூட கலந்துட்டாங்க, சிலவங்க யூத மதத்தை கொண்டு போய் அங்க பறைசாற்றினார்கள். அப்போ யூதர்கள் நாடு கடத்தப்பட்டதுல இருந்து அவங்க திரும்பி வரும்போது அவங்களுக்கு 3 விதமான உரிமை இருந்தது. இந்த 70 வருஷத்துக்கு இதுதான் அவங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சரியா? ஓகே, சரி. அப்போ முதல் திரும்புதல் எப்போ நடக்குன்னா 536 நடக்கு. 538 கோரேஸ் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே அவர் வந்து அந்த கட்டளை கொடுக்குறாரு, எல்லாரும் திரும்பி போலான்னு. ஆனா முதல் ரவுண்ட் ட்ரிப் எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா 536 தான் நடக்குது. 605 தானியேலை பிடிச்சிட்டு வந்ததுல இருந்து 70 வருஷம் கணக்கு பார்த்தீங்கன்னா 535 36 தான் வரும். அந்த டைம்ல தான் முதல் திரும்புதல் நடக்குது. சரியா? 70 வருடம் முடிந்து விட்டது. அப்பதான் தானியேல் ஜெபம் பண்ணாருலாம் தானியேல் புக்ல வாசிப்பீங்க. இந்த செருபாபேல் யாருங்கிறத நான் ஏற்கனவே உங்களுக்கு விளக்கமா சொன்னேன். தாவீதின் வம்சத்தை சேர்ந்த செருபாபேல், அவருடைய தலைமையில முதல் கூட்டம் எருசலேமுக்கு திரும்புறாங்க. ஒரு 50,000 பேர். சரியா? ஏன்னா சைரஸ் கோரேஸ் ராஜா யூதர்கள் தாயகம் திரும்பவும் தேவாலயத்தை கட்டவும் அனுமதி கொடுத்தார்.
இதை நீங்க வந்து 2 நாளாகவும் 36:22 வாசிக்கலாம். எஸ்ரா 1:1 நீங்க வந்து வாசிக்கலாம். சரி, இதான் முதல் திரும்புதல். இவங்க போயினது 536. சரியா, ஓகே. அவங்க கட்ட ஆரம்பித்த ஆலயத்தை 2வது ஆலயம் சொல்லுவாங்க. இப்போ வந்து கட்ட போறாங்க 3வது ஆலயம் சொல்லிட்டு இருக்காங்க. அது 2வது ஆலயம். சரியா, ஏன்னா முதல்ல கட்டினது சாலமோனின் டெம்பிள், 2வது கட்டினதா செருபாபேல் கட்டினது. இவர் அஸ்திபாரம் போட்டு பலிபீடத்தை கட்டி அங்க ஆராதனை நடத்தினாரு. எதிர்ப்பு வந்ததுனால ஒரு 15 வருஷம் 20 வருஷம், கிட்டத்தட்ட 15 வருஷம் பணி நடக்கல. சரியா, அப்பந்தான் தரியு ராஜாவானோன்னு திரும்ப ஆலயத்தை கட்டுறதுக்கு ஆணையை கொடுத்தாரு. அப்போ ஆகாயும் சகரியாவும் வந்து தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. நீங்க ஒரு வசனம் அடிக்கடி எல்லாம் கேள்விப்படுங்க, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். சரியா, அது ஆகாயில இருக்கு. எதுக்கு இருக்குன்னா, இந்த மக்கள் தேவாலயத்தை கட்டுறதை விட்டுட்டு சொந்த வீட்டை கட்டி நல்லா ஆடம்பரமா வாழ ஆரம்பிச்சாங்க. ஆனா கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, அவங்களுடைய ஆசீர்வாதத்தை எடுத்து போட்டார். எவ்வளவு விதைச்சாலும் நல்ல அறுவடை கிடைக்காது, எவ்வளவு சம்பாதிச்சாலும் அவங்களுக்கு போதாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போ அவங்க வந்து ஒரு சாபத்துக்குள்ளாக இருந்தாரு. அப்பதான் ஆகாய் வந்து சொல்றாரு, நீங்க தேவனுடைய ஆலயம் பாழடைஞ்சதா கிடக்கும்போது உங்க வீட்டை கட்டிட்டு உட்கார்ந்துருக்கீங்களா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்பதான் மக்கள் வந்து, அதனால தான் உங்களுக்கு வந்து நீங்க எல்லாத்தையும் பொத்தலான துருத்தியில போட்டுடுற மாதிரி போட்டுட்டு இருக்கீங்க. நீங்க விதைச்சாலும் உங்களுக்கு அறுவடை கிடைக்காது, நீங்க சம்பாதிச்சாலும் அது உங்களுக்கு போதாது அப்படின்லாம் அவர் சொல்றாரு. அப்போ மக்கள் எல்லாம் மனம் திரும்பி, ஓகே ஓகே, சரி சரி, நாங்க இனிமே தேவனுடைய ஆலயத்தை கட்டுவோம் அப்படின்னு ஒரு உடன்படிக்கைக்குள்ள வர்றாங்க. அப்பந்தான் ஆகாய் வந்து அவங்கள பார்த்து, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார் சொன்னாங்க. எந்த முதல்? தேவாலயத்தை கட்டுவதற்கான தீர்மானத்தை எடுத்ததன் மூலம் தேவன் அந்த இஸ்ரவேலிலே போய் குடியேறி இருந்த அந்த மக்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். இந்த சரித்திரத்தை விட்டு வெளியில எடுத்து இன்னைக்கு பிரசங்கியார்கள் இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுப்பாங்க. இது ஒரு ஏமாத்து வேலை. காரணம் இல்லாம இன்று முதல் நீ ஏன் ஆண்டவர் சொல்லணும்? நான் அடிக்கடி கேட்பேன், இன்று முதல் நீ ஏன் சொல்றீங்க? ஏன் நேரத்துல இருந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாரோ, இல்லைன்னா நாளையில இருந்து ஆசீர்வதிக்க மாட்டாரோ, இன்னில இருந்து ஆசீர்வதிப்பாரோ கேட்டா அது எதுக்கு இன்னைக்கு? பிரசங்கியார் சொல்லிட்டாருங்கிறதுக்கு இன்னைக்கா? இந்த மாதிரி அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல வசனத்தை எடுக்கக்கூடாது. அந்த ஆகாய தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் உள்ள வசனம் அந்த மக்களுக்கு தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக கொடுக்கப்பட்டது. இன்னைக்கும் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் நம்மை அழைக்கும் போது, நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்காம நம்ம வேலையை மட்டும் பார்த்து சம்பாதிக்கிறதுல கவனம் செலுத்தினா கர்த்தர் சில ஆசீர்வாதங்களை நம்மை விட்டு எடுத்து போடக்கூடும். போடுவார், நான் திட்டமா சொல்லல. தேவனுடைய பிள்ளைங்களை தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு தான் தேவன் அழைத்திருக்கிறார். அதை விட்டுட்டு நம்ம மற்ற வேலையில இருந்தா நமக்கு சரியான ஆசீர்வாதம் கிடைக்காது. ஏன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். அப்போ நம்ம இதுவரைக்கும் நம்ம வந்து சில ஆசீர்வாதங்களை இழந்திருந்தா, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுல நம்ம ஈடுபடாம இருந்தா, இன்னைக்கு நம்ம வந்து ஆண்டவரே நான் உங்களுடைய ராஜ்யத்தை இனிமேல இருந்து கட்டுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னா, அப்ப ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்வாரு, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனா சும்மா காரணமே இல்லாம ஒரு கார்டுல இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் இல்ல ஒரு ஸ்டிக்கர்ல அடிச்சு பைபிள்ல ஒட்டிக்கிட்டா அதனால ஆசீர்வாதம் வராது. இதுதான் ஒரு சூழ்நிலையோடு பொருத்தி ஏன் சொன்னாரு, எதுக்கு சொன்னாரு, அது எனக்கு பொருந்துமா பொருந்தாதா, எப்போ பொருந்துங்கிறதெல்லாம் பார்த்துட்டு பொருந்தலாம். சரியா, அதனால சுவிசேஷத்தை அறிவிக்க போனீங்கன்னா உடனே அதுல இருந்து உடனே உங்களுக்கு ஆசீர்வாதம் தொடங்கணும்லாம் நான் சொல்லல. ஏன்னா பவுல் அப்போஸ்தலன்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருன்னு பாருங்க. அவர் போய் ஜெபம் பண்ணாலே என் கிருபை உனக்கு போதும்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால அப்படி சொல்லலாம். ஆனா இந்த வரலாற்று அடிப்படையில தான் அந்த வசனம் கொடுக்கப்பட்டது. அது ஒரு குறிப்பிட்ட சூழலுக்கு உரியது. எல்லாரும் எடுத்து அதை பயன்படுத்த முடியாது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட தவறான உபதேசங்களுக்கு விலகி இருங்கள். சரியா, ஓகே. சரி, இப்போ ஆகாய் சகரியாவின் புஸ்தகங்கள் எங்க இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, எஸ்ரா 5வது அதிகாரத்துக்குள்ள கொண்டு போய் சொருகணும். நீங்க வேணா அதை எடுத்து பாருங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஏசாயால இருந்து செப்பனியா வரைக்கும் உள்ள 14 புக்கை எடுத்து கொண்டு போய் எங்க சொருகணும்னு கேட்டீங்கன்னா, அதை வந்து 2 ராஜாக்கள் 14 முதல் 25 அதிகாரங்களுக்கு இடைப்பட்ட வரலாற்று காலகட்டத்தில் ஏசாயாலிருந்து செப்பனியா வரைக்குமான 14 தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் சொருகப்பட வேண்டும். ஆகாய் சகரியா புக்கு எஸ்ரா 5 அதிகாரத்தில் சொருகப்பட வேண்டும். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் எல்லா சரித்திரமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியாக எழுதப்பட்ட புக்கு. அதுக்கப்புறம் 400 வருஷம் கர்த்தர் எதையும் பேசவில்லை. அது ஒரு அமைதியின் காலம். அதுக்கப்புறம் தான் நம்ம புதிய ஏற்பாட்டு காலம் ஆரம்பிக்கிறது. சரியா, இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரைட், ஓகே. இப்போ இந்த 2வது திரும்புதல், முதல் திரும்புதல் ஜெருபாபேலுடைய தலைமையில 536. இது பாருங்க 458.
ஒரு கிட்டத்தட்ட ஒரு 75-80 வருஷம் ஆச்சு. சரியா? ஓகே. ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணது 516. 536ல போனாங்க. ஒரு 20 வருஷம் கழிச்சு 516ல தான் ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அடுத்த 58 வருஷத்துக்கு என்ன நடந்துச்சுங்கிற வரலாறு நம்ம கிட்ட இல்ல. சைலண்ட் ஆயிருச்சு. அப்புறம் தான் எஸ்ரா போறாரு. எப்போ? கிமு 458ல எஸ்ரா போறாரு. எஸ்ரா யாருன்னு கேட்டா, இவர் ஒரு ஆசாரியன், லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். நம்ம அந்த செருபாபேல் யாரு? யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர், தாவீதின் வம்சத்தில் வந்தவர். சரியா? அந்த செருபாபேலுடைய வம்ச வரலாறு அப்படியே நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அந்த வம்சத்துல தான் வருவார். செருபாபேலுடைய வம்சத்துல வருவார். அது தாவீதினுடைய வம்சம், யூதா கோத்திரம். சரியா? இந்த எஸ்ரா யாருன்னா, இவர் ஒரு ஆசாரியன். இவர் வேத பாரகன். அப்படின்னா இவர் பைபிளை நல்லா படிச்சு பைபிளை டீச் பண்ணக்கூடியவர். சரியா? இவரு 458ஆம் வருஷத்துல அர்த்தசஷ்டா 1 அவருடைய 7வது ஆண்டுல இவர் பாபிலோன்ல இருந்து எருசலேமுக்கு வர்றாரு. சரியா? எவ்வளவு பேரை கூட்டிட்டு வர்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 1500 பேரை கூட்டிட்டு வர்றாரு. செருபாபேல் தலைமையில ஒரு 50,000 பேர் போனாங்க. இப்ப எவ்வளவு பேர் தான் வர்றாங்க? ஒரு 1500 பேர். யாரு கூட வர்றான்னு கேட்டா, இந்த எஸ்ரா கூட வர்றாங்க. எஸ்ரா ஒரு வேத பாரகன். இவர் வேதத்தை நன்றாக கற்று மக்களுக்கு வேதத்தை போதிக்க விரும்பினார். அதனால இவர் அங்க வந்தாரு. அப்ப தேவாலயம் கட்டப்பட்ட ஒரு 58 வருஷமா என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் இவர் வந்து வேதத்தை போதித்து அவர்களை ஒழுங்கான ஒரு ஆராதனைக்குள் வழி நடத்தினார். சரியா? செருபாபேலின் கீழ் முதல் முறை நாடு திரும்பிய மக்களுடைய வேலை தேவனுடைய ஆலயத்தை மீண்டும் கட்டி எழுப்புவது. பில்டிங்கை கட்டிட்டாங்க. எஸ்ரா தலைமையில 2வது ஒரு கூட்டம் திரும்பி வந்துச்சுல, இவங்க என்ன பண்ணுனாங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இந்த எஸ்ரா வந்து தேவ மக்களை விசுவாசத்திலும் பக்தியிலும் கட்டி எழுப்பினார். சரியா? இதை நீங்க பாத்தீங்கன்னா, யாத்ராகமம் புக்கு ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி அமைக்கிறதுன்னு இருக்கும். லேவியராகமம் புக்ல ஆண்டவரை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று இருக்கும். அதே மாதிரி செருபாபேலுடைய தலைமையில போய் ஆலயத்தை கட்டினார்கள். எப்படி அங்க வந்து ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினாங்களோ அதே மாதிரி ஆலயத்தை கட்டினாங்க. எஸ்ரா தலைமையில தான் எப்படி தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதை எஸ்ரா வந்து கற்றுக் கொடுத்தார். சரியா? ஓகே. சோ இது ஒரு மாதிரி ஒரு வகையில வந்து அந்த யாத்திரை ஆகமத்தினுடைய ரிப்பீட்டேஷன் மாதிரி இருக்கு. ஆனா வித்தியாசங்கள் இருக்கு. யாத்திரை ஆகமத்துல எல்லாரும் திரும்பி வந்தாங்க. ஆனா செருபாபேல் தலைமையில 50,000 பேர் தான் வந்தாங்க. எஸ்ரா கூட 1500 பேர் தான் வந்தாங்க. சரியா? மத்தவங்க எல்லாம் வரல. நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, செருபாபேல் கூட வந்தது யாரெல்லாம் அப்படின்னு அங்க ஒரு புது வம்ச வரலாறுல இருக்கும். யாரெல்லாம் திரும்பி வந்தாங்க, எந்த கோத்திரம் அப்படின்லாம் அவங்கள பத்தி ஒரு டீட்டெயில் இருக்கும். அதை நீங்க வந்து எஸ்ரால வாசிக்கலாம். சரியா? ஓகே. ஓகே. 3வது திரும்புதல். அதுக்கப்புறம் ஒரு 13 வருஷம் கழிச்சு, இப்ப நம்ம கிமு 458 பத்தி படிச்சோம். இப்போ வந்து 445 பத்தி பாத்தீங்கன்னா, இங்கதான் நெகேமியா. சரி, தேவாலயம் கட்டப்பட்டு விட்டது. மக்களுக்கு வந்து பக்தியாக எப்படி ஆராதிக்கணுங்கிறது கற்றுக் கொடுக்கப்பட்டு விட்டது. இப்ப அதுக்கப்புறம் ஒரு 13 வருஷம் கழிச்சு தான் எருசலேமுக்கு போயிட்டு வந்த நெகேமியாவுடைய கசின், யாரோ ஒரு ரிலேட்டிவ் வந்து அங்க அலங்கம் இடிஞ்சு கிடக்குன்னு சொன்னாரு. அப்போ நெகேமியாவுக்கு ஒரே அழுக, வருத்தம், கண்ணீர். அத ராஜா பார்த்து, நீ ஏன் மனமடிவா இருக்கான்னு கேட்கிறாரு. சரியா? அப்பா அவர் சொல்றாரு, இந்த மாதிரி எங்களுடைய பிதாக்களுடைய பட்டணம் இப்படி அலங்கெல்லாம் இடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த ராஜா அவர்கிட்ட பெர்மிஷன் கொடுக்குறாரு. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க நெகேமியால வாசித்தீங்கன்னா தெரியும். எப்படி நெகேமியா பான பாத்திரக்காரனா இருந்த நெகேமியாவை எப்படி அந்த ராஜா அனுப்பினார். இவனுக்கு தேவையான காசையும் கொடுத்து மரத்தை வெட்டிக்கிறதுக்கெல்லாம் பெர்மிஷன் கொடுத்து இவர் அனுப்புறாரு. இந்த எஸ்ரா வருவாரு. அப்படியே எருசலேமை சுத்தி பார்ப்பாரு. தனியே ராத்திரியில குதிரையில போய் சுத்தி பார்ப்பாரு. 52 நாள்ல கோட்டைச்சுவரை கட்டி முடிச்சிருவார். ஓகே. சோ இது வந்து 3வது திரும்புதல். இப்ப இதை கட்டி முடிச்ச உடனே என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சுவர்கள், அதாவது அலங்கத்தெல்லாம் கட்டின உடனே எருசலேம் ஒரு ஸ்ட்ராங்கான பட்டணமா மாறிடுச்சு. இதை பார்த்து மக்களுக்கு எல்லாம் ஒரே பயம். சுத்தி இருந்த நாட்டு மக்கள் எல்லாம் பயந்துட்டாங்க. அதனால இவங்களுக்கு விரோதமாக அவர்கள் பொறாமை கொண்டு எழும்ப ஆரம்பித்தார்கள். இதான் முக்கியமான ஒரு விஷயம். இந்த காலகட்டத்துல தான், இதுக்கு அப்புறம் தான், இந்த எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மல்கியா தீர்க்கதரிசி வந்து அந்த மல்கியா தீர்க்கதரிசி புக்கை எழுதினார். இப்போ நம்ம எஸ்தரின் கதையை பத்தி செப்பரேட்டா பாக்குறோம். எஸ்தர் புக் எப்ப நடந்துச்சுங்கிறத ஏற்கனவே சொல்லிட்டோம். அந்த 2வது திரும்புதல் அந்த டைம்ல தான் அந்த தேவாலயத்தை கட்டுறதுக்கு தரியு ராஜா பெர்மிஷன் கொடுத்தாருல, அதுக்கு அடுத்தாப்புல வந்தது இவரு. அந்த காலத்துல தான் எஸ்தருடைய கதை ஆரம்பிக்கிறது. சரியா? அப்போ எல்லா மக்களும் நான் எருசலேமுக்கு திரும்பலன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ பாபிலோன்ல தங்க தீர்மானித்த கூட்டத்தில் இந்த மொர்தெகாயும் எஸ்தரும் அடங்குவார்கள். அப்ப அங்கேயும் கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்தது. நீங்க திரும்பி போலாதனால நான் உங்களை வெறுக்கிறேன் அப்படின்லாம் கர்த்தர் சொல்லல. கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்துச்சு. அங்க அவர்களுக்கு வந்த ஆபத்தை கர்த்தர் எப்படி மாற்றினார். அதாவது தேவன் தான்
சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை பூமியில் உள்ள எல்லாரும் அறிந்து கொள்வதற்கு எப்படி பார்வோனை ஒரு நாளத்துல கர்த்தர் பயன்படுத்தினாரோ அதே போல இப்போ இந்த 120 நாடுகளை ஆண்ட இந்த ஆகாஸ்வேரு ராஜா மூலமாகவும் மீண்டும் ஒரு முறை கற்றுக் கொடுப்பதற்கு எஸ்தர் காலத்துல கதை வருது. நம்ம அதுல அந்த பூரிம் கதையெல்லாம் பார்ப்போம். சரியா? முதல் திரும்புதலுக்கும் இரண்டாவது திரும்புதலுக்கும் இடையே இந்த எஸ்தர் கதை நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கலாம். சரியா? ஓகே, ரைட். நம்ம இன்னைக்கு கற்றுக்கொண்ட பாடம் என்னன்னு கேட்டா, கர்த்தர் சொன்னதை செய்கிறவர். அவர் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிற தேவன், உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவர். இந்த உடன்படிக்கையை மீறினா உனக்கு பனிஷ்மெண்ட் உண்டுன்னா அந்த டிசிப்ளின் கண்டிப்பா வரும். இந்த உடன்படிக்கை நீ ஃபாலோ பண்ணா உனக்கு இந்த ஆசீர்வாதம் உண்டுன்னா அதையும் அவருக்கு செய்வார். ஆபிரகாமிடத்தில் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் கடைசி வரைக்கும் காப்பாற்றினார். கானான் தேசத்தில் இவர்களை வைத்திருந்தார். அதுல நீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10 கோத்திரத்தார் காணாம போயிட்டாங்க. ஏன் யூதா கோத்திரத்தை மட்டும் கர்த்தர் ரொம்ப 70 வருஷம் கழிச்சு கூட்டிட்டு வந்தாரு அப்படின்னு நீங்க நல்லா கேட்டீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு தெளிவான காரணம் இருக்கு. ஏன்னா யூதா கோத்திரத்தில் இருந்து தான் வரப்போகிற மேசியாவாக இயேசு கிறிஸ்து வர வேண்டும். அவர் தாவீதின் வம்சத்திலே பிறக்க வேண்டும், பெத்லகேமிலே பிறக்க வேண்டும். இதெல்லாம் எங்க இருக்கு? கானான் தேசத்துல இருக்கு. இதெல்லாம் கர்த்தர் ஏற்கனவே தீர்க்க தரிசனமா சொல்லியிருந்தாரு. ரட்சிப்பு அங்கிருந்துதான் வரணும் முழு உலகத்துக்கும். அதுதான் ஆபிரகாமை கூப்பிடும் போது ஏற்படுத்தப்பட்ட ஏற்பாடு. அப்ப யூதர்கள் பாவம் செஞ்சா கூட கர்த்தர் ஸ்பெஷலா அவங்களுக்கு கிரேஸ் கொடுத்தாரு. எதுக்குன்னு கேட்டா, வரப்போகிற மேசியாவை உலகத்துக்கு கொண்டு வருவதற்கான பொறுப்பு யூதா கோத்திரத்திடம் கொடுக்கப்பட்டிருந்தது. யூதா செங்கோல் யூதாவை விட்டு விலகாது அப்படின்னு சொல்லியிருந்தார். சரியா? ஓகே, அதனால இந்த சரித்திரங்கள்லாம் இப்படி நடந்துச்சு. சரி, இப்ப நீங்க இன்னொரு விஷயத்தை நல்லா யோசித்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரியா, அவங்கள வாக்குத்தத்தம் செஞ்ச இந்த தேசத்துக்கு கொண்டு வந்ததுக்கு முக்கிய காரணமே மேசியாவுடைய பிறப்பு தான். சரியா? ஓகே. சோ முதல் ஆலயத்தை மாதிரி 2வது ஆலயம் பிரம்மாண்டமாக இல்லை என்பது ஒரு முக்கியமான விஷயம். அதனால முதல் ஆலயத்தை பார்த்திருந்தவங்க எல்லாம் கண்ணீர் விட்டு அழுதாங்களாம். சரியா? ஓகே. சோ அதெல்லாம் நம்ம வந்து பாக்குறோம். சரியா? ஓகே. சோ அதை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. சரியா? ஓகே, ரைட். இப்போ அடுத்த பாடத்துல நம்ம வந்து ஞான இலக்கியங்கள் என்று சொல்லி இந்த இந்த ஒரு 6 புக்கை பத்தி நம்ம படிக்க போறோம். புலம்பலையும் நம்ம இங்க சேர்த்துட்டோம். ஸோ யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, புலம்பல், இதை பத்தி நம்ம வந்து ஞான இலக்கியங்கள் என்கிற தலைப்புல நம்ம 9வது பாடத்துல படிப்போம். 10வது பாடத்துல அந்த ஒரு 400 வருட சைலண்ட் பீரியட் இருந்துச்சுன்னு சொன்னேன். மல்கியா தீர்க்கதரிசியினுடைய புக்குக்கு பின்னால அதுல வந்து ஏற்பட்ட இடைக்காலம், அதாவது ஏற்பாடுகளுக்கு இடைப்பட்ட காலம் என்று சொன்னால் இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியட் சொல்லுவாங்க. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில ஒரு கேப் இருக்கு. அது நம்ம பைபிள் சரித்திரத்துல இல்ல. மல்கியாவோடு நின்றுது. அதுக்கப்புறம் யோவான் ஸ்நானகன்ல கதை ஆரம்பிக்குதுன்னா இடையில ஒரு 400 வருஷம் இருக்குது. அந்த 400 வருஷத்தை பற்றி அறிந்து கொள்வது நமக்கு பயனுள்ளது, புதிய ஏற்பாட்டை புரிந்து கொள்வதற்கு. அதனால அடுத்த பாடத்துல ஞான இலக்கியங்களை பற்றியும் இந்த இடைப்பட்ட காலத்தை பத்தியும் நம்ம வந்து படிக்க போறோம். அதுக்கு நீங்க உங்களுடைய பாடங்களை படித்து விட்டு வந்தீங்கன்னா நான் பேசும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க என்கிட்ட கேள்வி கேட்பதற்கு வசதியா இருக்கும். படிச்சுட்டு வந்து நான் பேசுறதையும் நீங்க கேட்டீங்கன்னா கேள்வி கேட்கறதுக்கு வசதியா இருக்கும். அதனால தயவு செய்து வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பின்னாடி நீங்க படிச்சீங்கன்னா என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காம போயிடும். சரியா? ஓகே. சரி, அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தாப்புல இன்னொரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிடுறேன். இதை அப்படியே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதை அடிக்கடி நான் சொல்லிட்டே வருவேன். திரும்ப கூட புதிய ஏற்பாட்டை படிக்கும்போது சொல்வேன். செதேக்கியா ராஜாவை நேபுகாத்நேச்சார் கொண்டு போன பின்பு, சிறைப்பட்டு போன பின்பு, இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, யூதாவிலே ராஜா இல்லை. அதுக்கப்புறம் வந்தது எஸ்ரா, நெகேமியா, இவங்க எல்லாம் கவர்னர்ஸா வந்தாங்க. யாருக்கு கீழேன்னா அந்த பாபிலோன் ராஜாக்கு கீழே, அந்த பெர்சியன் ராஜாக்கு கீழே தான் இவங்க எல்லாம் இருந்தாங்க. அந்த எருசலேமிலே ராஜா இல்லை. ஓகே. ஆனா தாவீது கிட்ட கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார் தெரியுமா? சிங்காசனத்துல உட்கார்றதுக்கு உனக்கு ஒரு குமாரன் இல்லாமல் போவதில்லைன்னு சொன்னார். அப்ப அந்த தீர்க்க தரிசனம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. தாவீதின் குமாரன் ஒரு நாள் கழுதை மேல ஏறி, எப்படி எந்த கேட் வழியா ராஜா வந்து எருசலேமுக்குள்ள பிரவேசிக்கணுமோ அந்த வழியா எருசலேமுக்குள்ள ராஜபவனி வந்தார். சோ செதேக்கியா ராஜாவோடு நின்று போன ராஜ்ய பாரத்தை மீண்டும் ராஜாவாக ஊருக்குள் பிரவேசித்த, எருசலேமுக்குள் பிரவேசித்த இயேசு கிறிஸ்துவில் நாம் மகிமையின் ராஜாவை பார்க்கிறோம். இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பழைய ஏற்பாட்டுல இந்த ராஜாக்களை பற்றி சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்ததெல்லாம் நம்ம பார்க்கும்போது, ராஜா அடுத்த ராஜா சிதேக்கியாக்கு அப்புறம் ராஜா இல்லை என்று சொன்னால் அந்த சிதேக்கியா ராஜா இல்ல, அவனுக்கு முன்னாடி இருந்த யோயாக்கீனுடைய
வம்சத்தில் வந்த செருபாபேல் மூலமாக தாவீதின் வம்சத்தில் தோன்றிய இயேசு கிறிஸ்து ராஜாவாக எருசலேமுக்குள் வந்தார். ஆனால் அந்த ராஜாவை அவர்கள் அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. அந்த ராஜா தான் அப்படிங்கிறத பிலாத்து விசாரிக்கணும். நீ ராஜாவான்னு கேட்பான். அதுக்கு இயேசு ஒரு பதில் இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. நீனா சொல்றியா, அவங்க சொன்னாங்களா அப்படின்னு அவர் ஒரு கேள்வியை கேட்பாரு. சரியா? இன்னொரு இடத்துல அவர் ஆம் நான் ராஜா தான் சொல்லுவாரு. ஆனா என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு உள்ளது இல்லைன்னு சொல்லுவாரு. சிலுவையில் அவர் மரிக்கும் போது மேல் வாசகம் வச்சாங்க, யூதருக்கு ராஜான்னு வச்சாங்க. அவர் யூதருக்கு ராஜா, அடையாளம் காணப்பட்ட யூதருக்கு ராஜா என்று வேதம் தெளிவாக பறைசாட்டுகிறது. அப்ப இந்த இந்த வரலாறு அப்படியே நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா காஸ்பலுடைய மீனிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பைபிள் இஸ் ஒன் ஸ்டோரி ஸ்டார்டிங் ஃப்ரம் படைப்புல இருந்து புதிய வானம் புதிய பூமி வரைக்கும் தெளிவா ஒரு கதை போயிட்டே இருக்கும். நம்ம இது வரைக்கும் 8 பாடங்களை 4 அமர்வில் படித்திருக்கிறோம். நமக்கு 9, 10 படிக்க போறோம். 11, 12 படிக்க போறோம். 13, 14 இருக்கு. நமக்கு இன்னும் 3 வாரங்கள் இருக்கிறது. 9, 10, 11, 12, 13, 14 எல்லா பாடங்களையும் நம்ம மொத்தமா படிக்கும்போது ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. சோ நம்ம அடுத்த வாரம் நம்ம சந்திப்போம். இந்த யூத குழுக்களை பத்தி பைபிள்ல வாசிப்பீங்க. சதுசேயர்கள், பரிசேயர்கள், சரியா? இதெல்லாம் பழைய ஏற்பாட்டுல நம்ம கேள்விப்படாத பெயர்கள். இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? அதே மாதிரி ஜெலட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஜெலட் அப்படின்னா தீவிர போராளிகள். நம்ம ஊர்ல இப்போ நக்சலைட்னு சொல்றாங்களா, அதே மாதிரி இந்த எஸ்ஸீன்ஸ்ங்கிற பேர் வந்து பைபிள்ல வந்திருக்காது. அப்படி ஒரு குரூப் இருந்தாங்க. ஹெலனிஸ்டுகள் அப்படிங்கிற பேர் வந்து கிரேக்க மார்க்கத்தை அமைந்தவர்கள் அப்படின்னு பைபிள்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி குழுக்கள்லாம் வந்து இயேசுவினுடைய காலத்துல இருந்துச்சு. இவங்க எங்க இருந்து வந்தாங்க, இவங்களுடைய ஆரிஜின் என்னங்கிறத நம்ம அந்த இடைப்பட்ட காலத்தை பத்தி படிக்கும்போது நம்ம அடுத்த வாரத்துல படிக்கலாம். இது எல்லாமே உங்களுடைய எல்எம்எஸ்லையும் கவர் பண்ணியிருப்பாங்க. எல்எம்எஸ்ல உள்ளதை நான் உங்களுக்கு ரிப்பீட்டடா கொஞ்சம் வித்தியாசமா தெளிவாக எடுத்து சொல்கிறேன். அதனால நீங்க அடுத்த வாரம் படித்து விட்டு வாங்கள். சரியா? ஸோ இன்றைக்கு நம்முடைய பாடம் இதோடு முடிவடைகிறது. ஓகே, ரைட். இப்போ நம்ம வந்து கேள்விக்கான நேரம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, நான் பேசினதிலோ படித்ததிலோ உங்களுக்கு கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்க கேள்விகளை கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிறேன். கேள்விகள் இல்லைன்னா நம்ம முடிச்சுக்கலாம். ஏதாவது டவுட் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கேட்கலாம். ஏதாவது கேள்விகள்? இல்லை, நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா யாரும் கேள்வி கேட்க மாட்டீங்க போல தெரியுது. சரி, இதையாவது சொல்லுங்க. இன்னைக்கு நம்முடைய கிளாஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சா, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? அதையாவது கொஞ்சம் மைக் ஆன் பண்ணி ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஜாயின் முடிச்சிடலாம். யாராவது ஒருத்தர் எனக்கு பதில் சொல்லுங்களேன். 4 பேர் தான் இருக்கிறீங்க. சிஸ்டர் ஜெனோ, நீங்க சொல்லுங்களேன். பிரதர் நிறைய புரிஞ்சுக்கிட்டோங்க பிரதர். நிறைய இது சரி, ஓகே ஓகே. இன்னொருக்கா வந்து உங்களோட அந்த இதை இன்னொருக்கா போட்டு கவனிக்கணும் நல்லா. ஓகே சிஸ்டர். இன்னைக்கு ஆமா, அறிவிப்புகள் பதில போஸ்ட் பண்ணிட்டு அந்த லிங்க் அங்க போட்டுறேன். இன்னைக்கு சிலர் வந்து எனக்கு இன்னைக்கு ஜாயின் பண்ண முடியாதுன்னு மெசேஜ் போட்டிருந்தாங்க. எல்லாருக்குமே நான் சொல்லிட்டேன், பரவாயில்ல நீங்க ஜாயின் பண்ணாட்டா பரவாயில்ல, நான் வீடியோ போடுவேன், தயவு செஞ்சு கேளுங்க அப்படின்னு போட்டிருந்தேன். நீங்களும் அதை திரும்ப கேட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு கேள்விகள் வந்துச்சுன்னா நீங்க அடுத்த வாரம் கூட என்கிட்ட வந்து கேள்வி கேட்கலாம். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் வந்தாலும் நம்ம இந்த 7 வாரங்களை நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம். ஐம் அவைலபிள். சரியா? ஓகே, சரி, நம்ம ஜோ பண்ணி முடிச்சிடலாம். தேங்க்யூ சிஸ்டர் ஜெனோ. நல்லா லாங்கா இருந்தது, அதனால இன்னொருக்கா நல்லா கேட்டா வந்து இதா இருக்கும். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. சரி, நம்ம ஜெனி சிஸ்டர் வந்து தம்ஸ் அப் காமிச்சிருக்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ. சரி, நம்ம ஜெபித்து முடித்து விடலாம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த மாலை வேளைக்கு அவங்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரமாக நாங்கள் இந்த 2 பாடங்களை குறித்து அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீர். அதற்கு அவங்க நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இன்னும் 3 வாரங்கள் நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். எங்களுக்கு தேவையான காரியங்களை இது கற்றுத்தர வேண்டும். நாங்கள் வேதத்தை மறுபடியும் அணுகும் போது எங்களுக்கு அது இனியதாக, அர்த்தம் உள்ளதாக, எங்களை வழி நடத்துகிறதாக அமைய கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை உடைய கரத்திலே தருகிறோம். நீர் எங்களை பொறுப்படுத்தி வழி நடத்தும். இந்த கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். ஸோ குட் நைட். நம்ம அடுத்த வாரம் சந்திப்போம்.